அறிவோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ் இசைச்சங்கம் மதுரை ராஜா முத்தையா மன்றம் வழங்கும் ஆனி மாத சிறப்பு நிகழ்ச்சி. வாரியார் விருது பெற்ற முத்தமிழ் செல்வி இன்னிசை சொல்லரசி எல் வாசுகி அவர்களின் ஆன்மீக சொற்பொழிவு வருகின்ற 3 நாட்களும் தொடர்ந்து நடக்கும். இன்றைக்கு மீனாட்சி அம்மன் ஆலய மகிமை என்றதை பற்றி பேசுவார்கள். அவர்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். MA படித்தவர்கள், வாரியார் விருது பெற்றவர்கள், இன்னிசை சொல்லரசி, முத்தமிழ் வித்தகி, ஸ்கந்த தமிழ் வாணி என பல பட்டங்களுக்கு சொந்தக்காரர்கள். கிட்டத்தட்ட 25 வருட மேடை அனுபவம் உடையவர்கள். 1000த்திற்கும் மேற்பட்ட எபிசோடுகள் செய்திருக்கிறார்கள். எந்த தலைப்பை பற்றி பேசணும்னாலும் பேசக்கூடியவர்கள். ராமாயணம், மகாபாரதம், கந்தபுராணம், எந்த புராணத்தை பற்றி வேணாலும் உடனடியாக பேசக்கூடிய அனுபவம் மிக்கவர்கள். இது மட்டும் இல்லை, மீடியாக்களில் வானொலி, தொலைக்காட்சிகள் எல்லா நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லணும்னா KTVயில் நடந்த ரேவதி, சினிமா நடிகர் ரேவதியுடன் நடத்திய புதுமை பெண் என்ற எபிசோடு 275 எபிசோடு உலக தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பானது கொஞ்சம் குறிப்பிடத்தக்கது. எல்லா நாடுகளுக்கும் சென்றிருக்கிறார்கள். மலேசியா, சிங்கப்பூர், சிலோன், குவைத், கனடா எல்லா நாடுகளிலும் பக்தி சொற்பொழிவு ஆற்றியிருக்கிறார்கள். எல்லா மீடியாவிலையும் சன் குழுமம், விஜய் டிவி, ராஜ் டிவியில் அகட விகடம், ரேடியோ, கல்யாண மாலையில் ஒரு 16 எபிசோடு பண்ணியிருக்காங்க. அதுபோக சென்னை, திருச்சி, திருநெல்வேலி, மதுரை எல்லா வானொலிகளிலையும் இவர்களுடைய சொற்பொழிவு வந்திருக்குது. போக கோயில்கள்லையும் திருவண்ணாமலை, பழனி, மதுரை, திருச்செந்தூர், அதுபோக சிங்கப்பூர் தமிழ் சங்கத்திலையும் இவங்களுடைய சொற்பொழிவு ஆட்டியிருக்கிறது. அவர்களை வருக வருக என அழைத்து இன்றைக்கு நிகழ்ச்சியை நடத்தி தரும்படி உங்கள் அனைவரின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழிசை சங்கத்தை அவர்களை சிறப்பு செய்வதற்காக கிரிஜா அவர்களை பொன்னாடை பொருத்தி மகிழ்விக்கிறோம். மூவிர முகங்கள் போற்றி, முகம் பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. போற்றுதலுக்கும் மிகுந்த வணக்கத்திற்கும் உரிய தமிழிசை சங்கத்தை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, தலைவர் மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய ஐயா திரு AC முத்தையா செட்டியார் அவர்களே, அறங்காவலர் குழுவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா திரு பட்டாபி அவர்களே, ஆனி மாத சிறப்பு நிகழ்வுகளை மிகுந்த பக்தி சிரத்தையோடு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழிசை சங்கத்தை சார்ந்த நண்பர்களே, உறுப்பினர்களே, தொலைபேசி வாயிலாக இந்த நிகழ்வுக்கு தொடர்பு கொண்டு மிக அழகானதொரு வரவேற்புரையை நல்கிவிட்டு அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா திரு பழனியப்பன் அவர்களே, இறை வணக்கம் பாடி நம்மையெல்லாம் மகிழ்வித்த மரியாதைக்குரிய அன்பு செல்வி நந்தினி அவர்களே, நல்ல ஒலி ஒளி அமைப்பை தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களே, நண்பர்களே, மயூரி தொலைக்காட்சியிலிருந்து இங்கே வருகை தந்து இந்த நிகழ்வை படம் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை நண்பர் அவர்களே, இங்கே திரளாக வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, அத்துணை பேருக்கும் முதற்கண் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனி மாத சிறப்பு நிகழ்வாக தொடர்ந்து இந்த தமிழிசை சங்கத்திலே பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை மீனாட்சி நல்கி இருக்கிறாள் என்று நான் நினைக்கிறேன். இன்றைய தினம் முதல் நாள் நிகழ்வாக மீனாட்சி அம்மன் ஆலய மகிமையை பற்றி பேசும்படியாக பணித்திருக்கிறார்கள். 2 ஆண்டுகளுக்கு பிறகு முதலாக நடக்கக்கூடிய இந்த சிறப்பு நிகழ்வுக்கு எத்தனையோ இலக்கிய பெருமக்கள்
இருக்கின்ற போதிலும் என்னை அழைத்து நீங்கள் சிறப்பு செய்ய நினைத்ததற்காக நான் மீண்டும் தலை வணங்க கடமைப்பட்டிருக்கிறேன். இதே மேடைக்கு இதற்கு முன்னதாக நான் 2 முறை பண்பாட்டு இன்னிசை அரங்கத்தை நடத்துவதற்காக நான் வருகை தந்திருக்கிறேன். இன்றைக்கு சொற்பொழிவுக்காக இறைவனுடைய அனுகிரகத்தினால் நான் இங்கே வருகை தந்திருக்கிறேன். மதுரையை ஆட்சி செய்யக்கூடிய மீனாட்சி அம்மையினுடைய மதுரையம்பதியிலே அமர்ந்து அதிலும் தமிழிசை சங்கத்திலே அமர்ந்து பேசுவதை என் வாழ்நாளினுடைய பாக்கியம் என்று நான் நினைக்கிறேன். இந்த தமிழிசை சங்கத்திற்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக என்னை அறிமுகம் செய்த பொள்ளாச்சி தமிழிசை சங்கத்தை சார்ந்த ஐயா வெள்ளையப்பன் அவர்களை நான் மறப்பதற்கில்லை. இந்த மேடைக்கு வந்தவுடன் எனக்கு அவர்களுடைய ஞாபகம் வந்தது. இவ்வளவு பொறுப்பு மிக்க கண்ணியமிக்க மேடைக்கு வருவது என்பது அவ்வளவு சாதாரணமான காரியம் அல்ல. அன்னை மீனாட்சியே உங்கள் மனதிலே பேசி நான் இங்கே வரும்படியாக என்னை பணித்திருக்கிறாள் என்றுதான் நான் நினைக்கிறேன். இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய செந்தமிழ் கல்லூரியினுடைய துணை முதல்வர் திருமதி சுப்புலட்சுமி அவர்கள் என்னுடைய தோழி, மிகவும் நெருங்கிய தோழி. அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் இங்கே வருகை தந்ததை பார்த்து எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. அருமையான இந்த மேடையிலே இன்னைக்கு மீனாட்சி அம்மனுடைய ஆலய மகிமையை பற்றி நாம் பேச இருக்கிறோம். பக்தி என்பது மனிதனுக்கு மிகவும் அவசியமான ஒன்று. இந்த கலியுகத்தில் இறைவனுடைய பாத கமலங்களை இறுக பிடித்தால் மட்டும்தான் துன்பங்களிலிருந்து இந்த மானுடம் விடுபடும். பக்தி இல்லாத மனிதனுடைய வாழ்க்கை பாலைவனத்திற்கு சமம் என்று சொல்வார்கள். இறைவனை நாம் நேரில் பார்த்தோமா இல்லையா என்பது கேள்வி அல்ல. ஆனால் நமக்கு மேல் ஒரு சக்தி நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பது மாறாத உண்மை. நம்மை ஒருவன் வழிநடத்தி கொண்டிருக்கிறான் என்கின்ற பய பக்தி எல்லோருடைய மனதிலும் இருக்க வேண்டும். மனிதனுடைய மனம் பண்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் இதை போன்ற ஆன்மீக சொற்பொழிவுகளை ஏற்பாடு செய்து நடத்துகிறார்கள் அன்பர்கள். அதிலும் இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு தலைப்பு. மதுரையம்பதிக்கு தூத்துக்குடியிலிருந்து நான் வருகை தந்து மீனாட்சி அம்மனுடைய ஆலய வரலாறுகளை சொல்லித்தான் நீங்கள் தெரிய வேண்டும் என்பது இல்லை. அத்தனை பேரும் அதோடு ஊறி திளைத்திருப்பவர்கள் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் இன்னும் எத்தனை யுகங்கள் ஆனாலும் இதை மீண்டும் மீண்டும் செவிமெடுத்து கேட்கின்ற பொழுது இந்த மனமானது ஒரு ஆத்ம பலத்தை பெறும். அதற்காகத்தான் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து இத்துணை பேர் அதை கேட்பதற்காக வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். ஒரு காலத்திலே இந்த மதுரையம்பதி கடம்ப மரங்கள் நிறைந்த கடம்ப வனம் மாத்திரமல்ல, மருத மரங்களும் நிறைந்த பகுதியாக இருந்த காரணத்தினால் இது மருத துறை என்று அழைக்கப்பட்டது. இந்த காலத்தில் சில வயதானவர்கள் எங்கே போகிறீர்கள் என்று கேட்டால் நான் மதுரைக்கு போகிறேன் என்று சொல்ல மாட்டார்கள், நான் மருதைக்கு போகிறேன் என்று சொல்வார்கள். மதுரை என்கின்ற வார்த்தையை உச்சரிக்க தெரியாமல் மருதை என்று சொல்கிறார்கள் என்று நாம் நினைத்தோம். ஆனால் அது அல்ல, அவர்கள் சரியாகத்தான் சொல்லி இருக்கிறார்கள். மருத மரங்கள் நிறைந்த காரணத்தினால் இது மருதை என்று அழைக்கப்பட்டது. ஒரு காலத்திலே மருத துறை என்று அழைக்கப்பட்டது.
அதுதான் காலப்போக்கிலே மருவி மதுரை என்றானது என்பார்கள். மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலம் மதுரை மீனாட்சி அம்மனுடைய ஆலயம். அந்த ஆலய செய்திகளுக்குள்ளே செல்வதற்கு முன்னதாக இந்த மதுரைக்கு எவ்வளவு பெருமை இருக்கிறது. மீனாட்சி ஆட்சி செய்கின்ற காலத்தினால், அவள் ஆட்சி செய்த காலத்திலிருந்து அவள் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இது எவ்வளவு பெருமை மிகுந்த ஒரு பதியாக இருக்கிறது என்பதை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். மதுரை என்று சொன்னாலே இனிமை, இனிமை என்று சொன்னாலே தமிழ். சங்கம் வளர்த்து தமிழை மிக அழகாக வளர்த்த ஒரு அற்புதமான பதி இந்த மதுரையம்பதி. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த அருமையான இடம் இந்த பாண்டிய நாடு. அதனால்தான் இந்த மதுரையம்பதியை வாழ்த்த வேண்டும் என்று நினைத்த புலவர்கள் தமிழோடு இணைந்து வாழ்த்தினார்கள், பாராட்டினார்கள். புறநானூறு என்கின்ற நூல் அற்புதமாக தமிழ் கெழு கூடல் என்று இதை பாராட்டுகிறது. தமிழ் கெழு கூடல் அருமையான ஒரு பதி இந்த மதுரையம்பதி. தமிழ் நிலை பெற்ற ஒரு அற்புதமான ஒரு ஊர் இந்த ஊர். அதனால்தான் தமிழ் நிலை பெற்ற ஸ்தலம் என்று சிறுபானாற்றுப்படையை பாடிய நல்லூர் நத்தனார் அழகாக பாடுகிறார். அது மட்டுமல்லாது சிலப்பதிகாரத்தை வடித்துக் கொடுத்த இளங்கோவடிகள் ஓங்கு சீர் மதுரை என்று சொல்கிறார். மாண்புடை மரபின் மதுரை என்று சொல்கிறார். தென் தமிழ் நன்னாட்டு தீதுதீர் மதுரை என்று சொல்கிறார். மாண்புடை மதுரை வானவர் உறையும் மதுரை என்று சிலப்பதிகாரத்தை வடித்துக் கொடுத்த இளங்கோவடிகள் மிகச் சிறப்பாக இந்த மதுரையை பற்றி பேசுகிறார்கள். ஒரு காலத்திலே இந்த மதுரையம்பதியை ஆண்ட மன்னர்கள் அவர்கள் வெறும் நற்காவலர்கள் மட்டுமல்ல, மிகுந்த பாவலர்களாகவும் விளங்கினார்கள். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இந்த மதுரையம்பதியிலே ஆட்சி செய்த மன்னர்களே சிறந்த பாவலர்களாக இருந்தார்கள். அதற்கு உதாரணம் ஆரிய படைகண்ட நெடுஞ்செழியன், வரகுண பாண்டியன், அதிவீர ராம பாண்டியன் போன்றவர்கள் எல்லாம் சிறந்த புலவர்கள், புலமை பெற்றவர்கள். ஒரு காலத்திலே இந்த பதி எப்படி இருந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த பாண்டிய தேசம் எப்படி இருந்திருக்கிறது என்று சொன்னால் வளமை நிறைந்த பாண்டிய தேசம். அதனாலதான் ரொம்ப அழகாக சொல்வார்கள், சேர நாடு வேழமுடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, தொண்டை நாடு சான்றோருடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து என்று பாடுகிறார்கள். மிகவும் செழிப்பு மிக்க ஒரு ஸ்தலம். புலவர்களே தமிழ் புலமை பெற்று மிக அழகாக தமிழை வளர்த்தார்கள் என்பது மட்டுமல்ல, அரசர்களே தமிழை வளர்ப்பதற்காக தன்னை அர்ப்பணித்தார்கள். இன்னொன்று, அரசனை தட்டி கேட்கக்கூடிய தைரியம் நிறைந்த புலவர்கள் தான் அவையில் இருந்தார்கள். ஒரு நாடு சேமமுற வேண்டும் என்று சொன்னால், அரசன் நல்லது செய்தால் அவனை புகழ வேண்டும், அதே நேரம் அவன் தீமைக்கு ஆட்பட்டால் அவனை எடுத்துரைக்க வேண்டும். அதுதான் ஒரு நல்ல ஆட்சி. அந்த தைரியம் அந்த காலத்திலே புலவர்களுக்கு இருந்தது. அதை கேட்டுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் நாட்டை ஆண்ட மன்னர்களுக்கு இருந்தது. அதுவே இந்த மதுரைக்கு மிகப்பெரிய சிறப்பு. ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு பாண்டிய மன்னன், அவனுடைய அவையிலே 400 புலவர்கள் இருந்தார்களாம். அந்த 400 புலவர்களும் ஒன்று கூடி தன்னுடைய பிரதாபத்தை மிக அருமையாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போ மன்னன் வந்து கேட்டான், நீங்கள் எல்லாம் பாடல் புனைவதில் மிகவும் சிறந்தவர்கள் அல்லவா என்று கேட்டான். அதில் என்ன சந்தேகம் என்றார்கள். விடிவதற்குள்ளாக உங்களில் எத்தனை பாடல்கள் எத்தனை பேரால் பாட இயலும் என்று ஒருவரை எழுப்பி கேட்டான் மன்னன். இப்பொழுது மாலை பொழுது,
விடிவதற்குள்ளாக என்னால் ஒரு 2 பாடல்களை கொடுக்க முடியும் என்று ஒரு புலவன் சொன்னான். இன்னொரு புலவன் இல்லை இல்லை என்னால் ஒரு 4 பாடல்களை கொடுக்க முடியும் என்று சொன்னான். ஒருவன் 6 பாடல்கள் என்று ஒரு புலவர் சொன்னார். மன்னன் சொன்னான், அதெல்லாம் இல்லை, 400 பேர் இருக்கீங்க, விடியறதுக்குள்ள எனக்கு 4 கோடி பாடல்கள் வேண்டும் என்று சொன்னான். இந்த பதியிலே தான் இந்த சம்பவம் நடந்தது. 4 கோடி பாடல்கள் விடியறதுக்குள்ள எவ்வளவு பெரிய ஜாம்பவானாலையும் எப்படி பாட முடியும்? முடியாது. மன்னன் சொல்லிட்டு போயிட்டான், நீங்க பாடலன்னா காலையில உங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை காத்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். இந்த 400 பேரும் கூடி பேசினார்கள். மன்னர் நல்லா தானே இருந்தாரு, திடீர்னு ஏன் அவருக்கு இப்படி புத்தி பேதலிச்சு போச்சு? காலையில் எழுந்த உடனே நாம் எல்லாம் நிச்சயமா தண்டனைக்கு உள்ளாவது உறுதி. அதனால நாம இங்க இல்லாம இடம் பெயர்ந்து சேர நாட்டுக்கு போய் பொழைச்சுக்கிடலாம். கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, எங்க போனாலும் தான் பொழைச்சுக்கலாமே. எல்லாரும் கூடி பேசி சேர நாட்டை நோக்கி போனார்களாம். சேர நாட்டை நோக்கி இந்த பாண்டிய நாட்டு புலவர்கள் எல்லாம் படையெடுத்து சென்றார்கள். எதிர்கொண்டு வந்தாள் அவ்வை. அவ்வை ஒரு மிகச்சிறந்த ஒரு தமிழ் மூதாட்டி இல்லையா? அவளை மாதிரி யாரும் தெளிவா ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது. அவள் அழகாக எதிர்கொண்டு வந்தவள் கேட்டாள், நீங்க எல்லாரும் எங்க போறீங்க? எல்லாரும் சேர நாட்டுக்கு போறோம். ஏன் போறீங்க? பாண்டிய நாட்டுல என்ன குறை உங்களுக்கு? ஒரு குறையும் இல்லை, நல்லா தான் இருந்தோம். திடீர்னு மன்னன் விடியறதுக்குள்ள 4 கோடி பாட்டை நீங்க 400 பேர் சேர்ந்து பாடணும்னு சொன்னா இது நடக்குமா? கிழக்கதான் சூரியன் உதிச்சுக்கிட்டு இருக்கு, திடீர்னு அது மேற்க உதிச்சே ஆகணும்னு சொன்னா அது எப்படி நடக்கும்? நடக்கலன்னா உங்களுக்கு தண்டனைன்னு சொல்லிட்டார். அதனால நாங்க எல்லாரும் புறப்பட்டு சேர நாட்டில் போய் உயிர் வாழலாம் நினைச்சு போயிட்டு இருக்கோம். மன்னர்கள் புறமுதுகு காட்டி சென்றால் அது எவ்வளவு ஒரு கேவலமான காரியமோ அதை போல புலவர்களுக்கு பயம் என்பது ஒரு கேவலமான விஷயம். நீங்க என் கூட புறப்பட்டு வாங்க, அந்த மன்னனை என்னன்னு கேட்போன்னு போன 400 பேரையும் அழைச்சுக்கிட்டு அவ்வை வந்தார். பாண்டிய மன்னன் கேட்டா, நீ நல்லா தானப்பா இருக்க, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையேன்னு கேட்டார். கனவுல கூட இப்பெல்லாம் இப்படி ஒரு கேள்வி கேட்க முடியுமாங்கிறத உங்களுடைய சிந்தனைக்கே நான் விட்டுறேன். என்ன பிரச்சனை? நான் மன்னன் 400 பேரையும் சேர்ந்து விடுகிறதுக்குள்ள 4 கோடி பாட்டு பாட சொன்னா எப்படிப்பா பாட முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் சொன்னதுதான், என் வார்த்தையை மாற்ற முடியாதுன்னா. சரி, உனக்கு 4 கோடி பாட்டு தானே வேணும், அதை நான் பாடுறேன். இந்த 400 பேரும் பாண்டி அவையை விட்டு வெளியே போகாம அவையை அலங்கரிக்கும்படியாக நீ எனக்கு உத்தரவாதம் கொடுன்னா. 4 கோடி பாடல்களையும் நீ பாடிவிட்டால் இந்த புலவர்களுக்கு இங்கே இடம், ஒன்றும் மாற்றமில்லை என்று மன்னன் வாக்குறுதி வழங்கினார். இப்ப அழகாக அவ்வை பாடினாள். மதியாதார் வாசல் மதித்தொருகால் சென்று மிதியாமை கோடி பெறும்னா. 1 கோடி ஆச்சா? 2வது ரொம்ப அழகாக பாடினாள். உன்னீர் உன்னீர் என்று ஊட்டாதார் தன்மனையில் உண்ணாமை கோடி பெறும்னா. 3வது ரொம்ப அழகா சொன்னா, கோடி கொடுத்தும் குடிபிறந்தார் தம்மோடு குடியிருப்பது கோடி பெறும்னா. 4வது ஒண்ணு சொன்னா, கோடான கோடி கொடுப்பினும் தன்னா கோடாமை கோடி வரும்னா. இதை விட ஒரு விளக்கம் யாருமே சொல்ல முடியாது அவ்வையை தவிர. மன்னன் அப்படியே அரண்டு போனான். 4 கோடி போதுமா, இன்னும் எத்தனை கோடி வேணும்னு கேட்டார். மதியாதார் தலைவாசல் மதித்தொருகால் சென்று மிதியாமை கோடி பெறும். இதுக்கு உங்க எல்லாருக்கும் விளக்கம் தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. உன்னீர் உன்னீர் என ஊட்டாதார் தன்மனையில் உண்ணாமை கோடி வரும். யார் வீட்டுக்காவது நம்ம போனோம்னா, வாங்க பசியாருங்க, தாக சாந்திக்கு இருந்தாங்க தண்ணின்னு எடுத்து கொடுக்கறவங்க வீட்டுல தான் தண்ணியே குடிக்கலாம். போன உடனே யார் வீட்டிலையாவது உங்ககிட்ட காஃபி குடிக்கிறீங்களா சாப்பிட்றீங்களான்னு கேள்விக்குறி போட்டா நல்ல மனுஷன் அந்த வீட்டுல கை நினைக்க மாட்டான். சாப்பிடுங்க பசியாருங்க அப்படின்னு சொல்ற வீட்டுல தான் கை நினைக்கணும். உன்னீர் உன்னீர் என ஊட்டாதார் தன்மனையில் உண்ணாமை கோடி பெறும்.
கோடி கொடுத்து குடிபிறந்தார் தம்மோடு கூடியிருப்பது கோடி பெறும். இன்னைக்கெல்லாம் எப்படி இருக்கோங்கிறது நம்ம மனசாட்சிக்கு தெரியும். கூடி இருந்தா மட்டும்தான் நமக்கு பிரச்சனையே வருது. தனித்தனியா இருந்தா பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறோம். என்றைக்குமே தனி மரம் தோப்பாகாது. எல்லாரோடையும் சேர்ந்து இருந்தால்தான் அது மகிழ்ச்சி. இப்ப நான் இந்த மேடையில தனியா பேசிக்கிட்டு கேமராமேன் மட்டும் ரெக்கார்டிங் பண்ணாருன்னு வைங்க, எனக்கு பேச்சு வரும்னு நினைக்கிறீங்க? வராது. பேச்சு வர்றதே பார்வையாளர்களுடைய திறத்தால தான் ஒரு பேச்சாளனுக்கு பேச்சு வெளிப்படும். எல்லாரும் கூடி இருந்தால் அது ஒரு மகிழ்ச்சி. நாலாவது ரொம்ப அழகா சொன்னா, கோடான கோடி கொடுப்பினும் தன்னா கோடாமை கோடி பெறும். சொன்ன வாக்குல ஒரு மனுஷன் நின்னாதான் அவன் மனுஷன். அது கோடான கோடி கொடுத்ததற்கு சமம். நீங்க தானே வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டா, அன்னைக்கு கொடுத்த இன்னைக்கு கொடுத்தனா அப்படின்னு கேட்கிறோமே. இன்னைக்கு இந்த நாளையும் சொல்லிட்டு இந்த 4 கோடி போதுமான்னு மட்டும் கேட்கல. அவை அழகா கேட்டா, தமிழ் படித்தவர்களை, தமிழ் கற்றவர்களை, தமிழை ஆழ்ந்து உணர்ந்தவர்களை நீ அவமானப்படுத்தினால் அந்த கற்ற தமிழ் உன்னையே கூறு பார்க்கும் என்று சொன்னாள். மன்னர்களுக்கு இவ்வளவு தைரியமாக அறிவுரை சொன்ன புலவர்கள் இந்த மதுரையம்பதியிலே தான் இருந்தார்கள். இந்த மதுரையம்பதி என்பது சாதாரணமான ஒரு இடமே அல்ல. ரொம்ப அழகாக இதற்கு எத்தனை பெயர்கள் இருக்கிறது. மல்லிகை நகர் என்று இதற்கு பெயர். ஏன்னா மதுரைன்னு சொன்ன உடனே மல்லிகை பூ நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரும். பூலோக கைலாயம் என்று இந்த மதுரையம்பதியை அழைத்தார்கள். இன்னொன்று, அன்னை மீனாட்சி அவதரித்து வளர்ந்து இறைவனை கைப்பிடித்த அற்புதமான ஸ்தலம். அதனால் மீனாட்சி பட்டினம் என்று ஒரு பெயர் இருக்கிறது. கடம்ப மரங்கள் நிறைந்த காரணத்தினால் கடம்ப வனம் என்று ஒரு பெயர் இருக்கிறது. திருமணம் செய்ய வந்த அற்புதமான இறைவன் மீனாட்சியை பார்த்தவுடன் சொக்கி போனானாம். அதனால் அவனுக்கு சொக்கநாதன். இறைவனுடைய அழகிலே அம்பாள் மயங்கி போனாளாம். அதனால் அவளுக்கு சொக்கநாயகி என்று ஒரு பெயர். அங்கையர்கண்ணி என்று ஒரு பெயர். 13ஆம் நூற்றாண்டிலே கல்வெட்டுக்கள் தெளிவாக சொல்கிறது, அங்கையர்கண்ணி உடனுரை ஆலவாய் உடையன் என்று இந்த ஆலயத்தை சொல்கிறார்கள். ஆலவாய் உடையன் என்று அற்புதமாக கல்வெட்டு சொல்கிறது. ஆலவாய் அண்ணல் என்று கல்வெட்டு சொல்கிறது. திரு காமகோட்ட ஆளுடை நாச்சியார் என்று 13ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு தெளிவாக இந்த ஸ்தலத்தில் உள்ள அம்மையை பற்றி பேசுகிறது. தூங்கா நகரம் என்று இதற்கு பெயர். சில பேர்கிட்ட போய் ஏன் மதுரைக்கு தூங்கா நகரம் என்று பெயர் என்று கேட்டால் ரொம்ப அழகாக சொல்வார்கள், எப்ப போனாலும் சாப்பாடு கிடைக்கும். 24 மணி நேரமும் கடை திறந்திருக்கும். ராத்திரி 2 மணிக்கு தோசை வேணும்னாலும் மதுரையில சாப்பிடலாம். அதுக்கல்ல இதுக்கு தூங்கா நகரம்னு பேர். நம்முடைய சமயம் எத்தனையோ தீட்சைகளை சொல்கிறது. அதில் குறிப்பாக 3 மாத்திரம் நான் சொல்கிறேன். ஸ்பரிச தீட்சை, நயன தீட்சை, ஸ்மரண தீட்சை என்று சொன்னார்கள். கோழி முட்டைகளை வைத்து தன்னுடைய உயிரினுடைய சூடு கொண்டு அதற்கு உயிர் கொடுக்கும். அது ஸ்பரிச தீட்சைக்கு உதாரணம். ஸ்மரண தீட்சைக்கு உதாரணம் கடலிலே உலா வந்து கொண்டிருக்கக்கூடிய ஆமை. ஆமை கடலை விட்டு வெளியே வந்து பல மைல்களுக்கு அப்பால் வெளியே வந்து கரையில குழிய தோண்டி முட்டையிட்டு மண்ணை போட்டு மூடிட்டு பல மைல்களுக்கு அப்பால் கடலுக்குள்ளே இருந்து கொண்டு கரையில் தான் புதைத்து வைத்த முட்டைகளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கும் குஞ்சு முறிச்சர். அதான் ஸ்மரண தீட்சை. எங்கோ இருந்து கொண்டு எங்கோ இருக்கின்ற ஒன்றை மானசீகமாக நினைத்து பார்ப்பது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரொம்ப அழகாக சுந்தரர் திருவீரட்டான ஸ்தலத்துக்கு போனாரு. அப்பர் சுவாமிகள் உழவார பணி செய்த இடம்னு கோயிலுக்குள்ள போகாம சித்தமடத்துல போய் தங்கியிருந்தார். என்னப்பா நீங்க வரலையேன்னு சொல்லிட்டு இறைவன் சுந்தரரை தேடி வந்துட்டான். சுந்தரரை தேடி தேடி வந்து தடுத்தாட்கொண்டவன் இறைவன். சுந்தரர் பக்கத்திலேயே மடத்துல படுத்துக்கிட்டார் சிவன்.
நல்லா அயர்ந்து சுந்தரர் தூங்குகின்ற பொழுது தன்னுடைய கால் எடுத்து சுந்தரர் தலையில வச்சார். அவருடைய பாதங்களை பார்ப்பதற்கு நாம என்ன பாடுபடுறோம். வலிந்த இறைவன் தன்னுடைய பாதத்தை சுந்தரருடைய தலை மீது வைத்தார். சுந்தரர் எழுந்து சொன்னார், என்னையா பார்த்து படுக்க கூடாதா, காலை வச்சு என் தலையில மிதிக்குங்களேன். பழையபடியும் தள்ளி போய் இறைவன் தூங்குவது போல ஒரு நாடகத்தை ஆடினான். மீண்டும் உருண்டு வந்து சுந்தரர் தலையில காலை வச்சான். சுந்தரர் எழுந்து சொன்னார், என்னையா உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது, உங்க காலை வச்சு வச்சு என் தலையில மிதிக்கீங்களே. சொன்ன உடனே இறைவன் சுந்தரரை பார்த்து கேட்டார், சுந்தரா நீ என்னை அறிந்திலையோ என்று கேட்டார். அப்புறம்தான் வந்தது இறைவன் என்று தெரிந்து கொண்டு, தம்மானை அறியாத ஜாதியர் உளரே, சடைமேற்கொள் பிறையானை விடைமேற்கொள் விகிர்தன், கைமாவின் உரையானை கரிகாட்டில் ஆடல் உடையானை விடையானை, கரைகொண்ட கண்ட தம்மான் தன் அடிகொண்டு என் முடிமேல் வைத்திடனும் ஆசையில்லா அறிவில்லா நாயேன் எம்மானே, எரிகடில் வடவீரட்டான துறைவானை இறைபோதும் இகழ்வன் போல் யானே என்று பாடினார். எங்கோ இருக்கக்கூடிய நம்மை தேடி இறைவன் வருகிறான் பாருங்கள். அதுதான் உண்மையான பக்தி, அதுதான் ஆழமான பக்தி, அதுதான் மானசீகமான பக்தி. அதற்கு பெயர்தான் யோகம் என்று சொன்னார்கள். அந்த யோகத்துக்கு உதாரணம் ஸ்மரண தீட்சை. எங்கோ முட்டையிட்டு விட்டு கடலுக்குள்ளே இருந்து கொண்டு முட்டையை நினைத்து பார்த்து உயிர்களை உருவாக்குவது ஸ்மரண தீட்சை. நயன தீட்சைக்கு உதாரணம் மீன். முட்டையிட்டு குஞ்சுகளை பொரிப்பதற்கு பறவைகள் போல் இல்லாமல், ஆமை போல் இல்லாமல் மீன் என்ன செய்கிறது, தன்னுடைய கண்களை கொண்டு இடையறாது அந்த முட்டையின் மேல் கவனம் செலுத்துகின்ற பொழுது குஞ்சு பொரிக்கும். அதுக்கு பேர் நயன தீட்சை. இங்கே இருக்கக்கூடிய மீனாட்சி பள்ளியறைக்கு செல்கிறாளே தவிர அவள் தூங்கவில்லையா. 24 மணி நேரமும் கண்களை விழித்து வைத்துக் கொண்டு பக்த கோடிகளாகிய நம்மை இடையராது பார்த்து கொண்டு பாதுகாக்கின்ற காரணத்தினால்தான் இந்த நகரத்திற்கு பெயர் தூங்கா நகரம் என்று பெயர். தூங்கா நகரம்னா அதனாலதான் பெயர். இங்க இருக்கக்கூடிய ஆலயத்தினுடைய சிறப்புகளை பேச வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஜென்மம் போதாது, இந்த பிறவி போதாது, எத்தனையோ பிறவிகள் எடுத்து வந்து பேசணும். இந்த மதுரையில் பிறந்தவர்கள் எல்லாம் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். மதுரையை சுற்றி உள்ள கிராமம் இருக்கு பாருங்க, அந்த இடத்திலிருந்து இங்க வந்து பல ஆண்டுகளாக இங்கே குடியிருப்பவர்கள் கூட உங்க ஊர் எதுன்னு கேட்டா பூர்வீகத்தை சொல்ல மாட்டாங்க. மதுரைக்கு வந்த பிறகு உங்க ஊர் எதுன்னு கேட்டா எங்க ஊர் மதுரை என்று சொல்வார்கள். அதில் இன்னும் சில பேர் ரொம்ப பெருமையாக சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை எங்கள் ஊர் என்று சொல்வார்கள். வைகை ஓடுகின்ற மதுரை எங்கள் ஊர் என்று சொல்வார்கள். ஒரு காலத்தில் இந்த வைகை ஆற்றினுடைய கரை முழுவதும் மருத மரங்களும் கடம்ப மரங்களுமாக நிறைந்திருந்ததா. மிகவும் அழகு பொருந்திய இடம் இந்த மதுரை மாநகர். என்ன அழகாக இங்கே வீற்றிருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரரை நாம் மறப்பதற்கு இல்லை. ஆனா இந்த சுந்தரேஸ்வரர் ஆலயம் எப்படி எழுந்தது என்று நாம பார்க்கணும். மதுரையினுடைய பெருமைகளை பார்த்தோம், சுந்தரேஸ்வரருடைய பெருமைகளை நாம பார்க்கணும். கடம்ப காடுகளாக இருக்கிறது. அந்த காட்டின் வழியாக தனஞ்சயன் என்று ஒரு வாணிகன் வருகிறார். வாணிபத்திற்கு போயிட்டு அவனுடைய இருப்பிடம் திரும்புகிறார். இருட்டி போன உடனே ஒரு ஓரமாக அமர்ந்து ஓய்வெடுத்து விட்டு காலையில் செல்லலாம், விடிந்த பிறகு செல்லலாம் என்று காத்திருக்கக்கூடிய தனஞ்சயனுக்கு ஒரு அதிசயம் கண்ணுக்கு படுகிறது. 30 முக்கோடி தேவர்களும் அவனுடைய தலைவனாக விளங்கக்கூடிய இந்திரன் அந்த கடம்ப மரத்திற்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சிவலிங்கத்தை நள்ளிரவிலே வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சியை கண்ணால் பார்த்தார். வழிபட்டு விட்டு அத்துணை பேரும் விண்ணகம் சென்ற காட்சியும் அவனுடைய கண்ணுக்கு தெரிகிறது. இந்த காட்சியை பார்த்து பயபக்தியோடு ஓடி வந்து மன்னன் வரகுண பாண்டியனிடம் சொன்னான், இப்படி ஒரு சம்பவத்தை நான் பார்த்தேன் என்று சொன்னவுடன் மன்னன் காவலர்களோடு சென்று அந்த கடம்ப மரத்திற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கத்தை பார்த்தார். அங்கே சுயம்பாக அவர் காட்சி தந்து கொண்டிருக்கிறார்.
அந்த கடம்ப வனங்களை எல்லாம் திருத்துகின்றார். அந்த மரங்களை எல்லாம் வெட்டி அதில் ஒரு ஆலயம் அமைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த ஆலயத்திற்கு எது எல்லை என்று வருகின்ற பொழுது இறைவன் சிவனை நோக்கி வேண்டுகிறார். இந்த ஆலயத்திற்கு எதுப்பா எல்லை எனக்கு தெரியலன்னு கேட்டார். சிவபெருமான் அழகாக தன்னுடைய கழுத்திலே சுற்றி கொண்டு கிடந்த நாகத்தை பார்த்து எல்லையை காட்டு என்று சொன்னார். அந்த நாகம் தன்னுடைய உடம்பை நீட்டி தலையை வலப்புறமாக சுழற்றி வால் பகுதியில் தன்னுடைய வாய் கொண்டு கவ்வி அடையாளத்தை காட்டியது. இதுதான் எல்லை என்று. அதனால் இந்த இடம் திருஆலவாய் என்று அழைக்கப்படுகிறது. நாகம் அடையாளம் காட்டியதால், சிவனுடைய ஆணைக்குட்பட்டு நாகம் அடையாளம் காட்டியதால் இது திரு ஆலவாய் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு அழகான கற்கோயிலை கட்டினான். அந்த கோயிலை பார்ப்பதற்காக மீண்டும் சிவனை வேண்டுகின்ற பொழுது சிவன் தன்னுடைய ஜடாமுடியில் இருக்கக்கூடிய சந்திரனிலிருந்து அமுத தாரகைகளை மதுரமாக அந்த ஆலயத்தின் மீது பொழிந்த காரணத்தினால், மதுரம் பொழிந்த காரணத்தினால் இந்த ஸ்தலம் மதுரை, மதுரை என்று அழகாக அழைக்கப்பட்டது. இந்த ஸ்தலத்தில் தான் இறைவன் 64 திருவிளையாடல்களை ஆடினான் என்று பார்க்கிறோம். இன்னொன்று, இந்த ஸ்தலத்திற்கு மிக சிறப்பான ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இறைவன் நமக்கு முக்தி தரக்கூடியவன். இந்த ஸ்தலத்தில் எப்படி காசியில தீர்த்தத்துக்கும் பெருமையோ, மூர்த்தத்துக்கும் பெருமையோ, ஸ்தலத்துக்கும் பெருமையோ, அதை போல இங்கே தீர்த்தத்துக்கும் பெருமை, மூர்த்தத்துக்கும் பெருமை, ஸ்தலத்துக்கும் பெருமை. இந்திரன் வழிபட்டு தன்னுடைய சாப விமோசனத்திலிருந்து விடுபட்ட ஸ்தலம். விருத்ராசுரனோடு போரிட்டு விருத்ராசுரனை இந்திரன் கொண்டான். அதனால இந்திரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்துக் கொண்டது. அந்த பிரம்மஹத்தி தோஷம் எப்பம் நீங்கியதாக தான் உணர்ந்தான் என்று சொன்னால், விண்ணகத்திலிருந்து இந்த மண்ணுலகத்திற்கு வந்து கடம்ப மரத்திற்கு கீழே சுயம்பாக இருந்த சிவலிங்கத்தை பார்த்த மாத்திரத்திலே தன்னுடைய பிரம்மஹத்தி தோஷம் நீங்கி போனதாக நினைத்தான். அதனாலதான் கோயிலை விசாலமாக கட்டி இன்றைக்கு வரைக்கும் இந்திர விமானத்தை நாம் எல்லாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு பிறகு பல கட்டிடங்கள் எழுந்தது, புதுப்பிக்கப்பட்டது என்பது வேறு செய்தி. சிவலிங்கம் இருக்கக்கூடிய அந்த ஸ்தானம் இருக்கிறது பாருங்கள், அந்த கருவறை 8 கல் யானைகளை தாங்கிய தோரணத்திலே மிக அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய நிலை. கிழக்கு பார்த்து 2 யானை, மேற்கு பார்த்து 2 கல் யானை, தெற்கு பார்த்து 2, வடக்கு பார்த்து 2, 8 யானைகள் தாங்கக்கூடிய தோரணையிலே சிவனுடைய கருவறை அம்சம் அமைந்திருக்கிறது. இந்த கிழக்கு பார்த்து 2 யானை இருக்கிறது பாருங்கள், அது ஐராவதமும் சுபரதீபம் என்று அந்த யானைகளுக்கு பெயர். மேற்கு பார்த்து இருக்கக்கூடியதுக்கு வாமனன், அஞ்சனா என்று பெயர் அந்த 2 யானைகளுக்கும். தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய அந்த யானைகளுக்கு மிக அழகாக பண்டரீனா குமுதா என்று பெயர். வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய அந்த யானைகளுக்கு புஷ்பதந்த சர்வபௌமா என்று பெயர். இந்த 8 யானைகள் தாங்கிய தோரணையிலே விமானம் அமைக்கப்பட்டு அங்கே ஈஸ்வரன் இருக்கிறார். இன்னொன்று, எல்லா ஆலயத்திலுமே சிவன் இருக்கக்கூடிய ஆலயத்தில் சிவனாலயமாக இருக்குமே ஆனால் அங்கே மூலஸ்தானத்தில் யார் இருப்பார்? சிவன் தான் இருப்பார். ஆனா இந்த மதுரையை ஆட்சி செய்யக்கூடிய மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்திலே மூலஸ்தானம் எது என்று கேட்டால் மீனாட்சி இருக்கக்கூடிய இடம்தான் மூலஸ்தானம். மீனாட்சி தான் இங்கே மூலவர். அதை போல பூஜையும் முதல்ல மீனாட்சிக்கு தான், அப்புறம்தான் சுந்தரேஸ்வரருக்கு. அவள் அரசியாக இருந்து இந்த மதுரையும் பதியை அவள் ஆண்ட காரணத்தினால் அவளுடைய அபிஷேகத்தை பார்ப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அவளை அலங்கார
அவதார ரூபத்திலே தான் நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அந்த மீனாட்சி அவளுடைய அமைப்பை நீங்கள் பார்க்கின்ற பொழுது சொக்கநாதரும் நம்மை சொக்க வைப்பார். அது மட்டுமல்ல, மீனாட்சியினுடைய அமைப்பை பார்க்கின்ற பொழுது தன்னுடைய இடையை சற்று சரித்தவளாக 64 கலைகளுடைய ரூபமாக இருக்கக்கூடிய கிழியை தன்னுடைய கையிலே தாங்கிக் கொண்டு வலது காலை சற்று முன் தூக்கி வைத்திருக்கக்கூடிய அமைப்பு மீனாட்சி அம்மா ஆலயத்துடைய அமைப்பு. அம்பாளுடைய பாகம் என்ன பாகம்? இடபாகம். இறைவனுடைய பாகம் வலபாகம். இங்கே அம்பாள் தான் சகலமும். அம்பாள் இருக்கக்கூடிய மூலஸ்தானம் தான் இங்கே மூலஸ்தானமாக முதலிலே சொல்லப்படுகிறது. ஆனால் அவள் தன்னுடைய வலது காலை சற்று முன்தூக்கி வைத்து நிற்கிறாள். அதற்கு என்ன காரணம் என்று நான் சொற்பொழிவினுடைய போக்கிலே சொல்வேன். 64 கலைகளுடைய அம்சமாக இருக்கக்கூடிய கிழி அவளுடைய கையிலே இருக்கிறது. ஏனென்று சொன்னால் 24 மணி நேரமும் பக்தர்களுடைய கோரிக்கைகளை அம்பாளிடம் இடையறாத அந்த கிழி சொல்லிக் கொண்டே இருக்குமா. கிழிக்கு தான் பழமொழி சொன்னதே சொல்லும் கிழிப்புள்ளன். திரும்ப திரும்ப சொல்லுமா, அந்த பக்தனுடைய கோரிக்கையை நீ நிறைவேற்றி விட்டாயா நிறைவேற்றி விட்டாயான்னு கேட்டுக்கொண்டே இருக்குமா. இன்னொன்று, அவள் பச்சை நிறத்தால் ஆனவள், முழுவதும் மரகத கல்லால் ஆன சிற்பம் நம்முடைய மீனாட்சியினுடைய சிற்பம். ஆலயத்தில் சிவன் மட்டும் சுயம்பு அல்ல, மீனாட்சியும் சுயம்புதான். தன்னுடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு உக்கிரபாண்டியனுக்கு முடிசூட்டிய பிறகு சொக்கநாதருக்கு அருகிலே மீனாட்சி மரகத சிலையாக நின்று விட்டாள் என்று சொல்லப்படுகிறது. பச்சை நிற மேனி. ஆலயத்தில் 8 கால பூஜை நடக்கிறது இல்லையா? திருவனந்தல், விழா பூஜை, காலசந்தி, திரிகால சந்தி, உச்சிகாலம், சாயரட்சை, அர்த்தஜாமம், பள்ளியறை. 8 பூஜைகளிலும் இந்த ஆலயத்துடைய விசேஷம், அம்பாள் 8 ரூபங்களாக இருக்கிறாள். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி 8 ரூபங்களாக காட்சி தருகிறாள் இந்த மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்திலே. அதிகாலையிலே அதுக்கு பேரு பிராதசந்தி என்று பெயர். அந்த பிராதசந்தி வேளையிலே அவள் பாலாவாக காட்சி தருகிறாள். அந்த காட்சியை யாரெல்லாம் பார்க்கிறோமோ அவர்களுக்கு குழந்தை வரம் நிச்சயமாக கிடைக்கும். நாம் பெற்றிருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் நல் வழியிலே வாழ்விக்கக்கூடிய ஒரு வரம் அந்த அம்பாளால் நமக்கு கிடைக்கும். பிராதசாந்தி பாலாரூபத்தை தரிசனம் செய்வது. 6 to 8 நாழிகை அவள் புவனேஸ்வரியாக காட்சி தருகிறாள். 12 to 15 நாழிகை அவள் கௌரியாக காட்சி தருகிறாள். மத்தியான வேளையிலே ஷியாமளாவாக காட்சி தருகிறாள். சாயரட்சையிலே மாதங்கியாக காட்சி தருகிறாள். அர்த்தஜாம பூஜையிலே பஞ்சசதியாக காட்சி தருகிறாள். பள்ளியறையிலே பள்ளியறைக்கு செல்கின்ற பொழுது சோடசியாக காட்சி தருகிறாள். பள்ளியறைக்குள்ளே மகா சோடசியாக காட்சி தருகிறாள். 8 ரூபம். பாலா என்கின்ற ரூபம் புவனேஸ்வரி, கௌரி, ஷியாமளா, மாதங்கி, பஞ்சதசி. ரொம்ப அழகாக மிக அருமையாக அர்த்தஜாமத்திலே பஞ்சதசியாக இருக்கிறாள். பள்ளியறைக்கு செல்கின்ற பொழுது சோடசி, பள்ளியறைக்குள்ளே மகா சோடசி. இந்த காலையில குட்டி பாவடை சட்டை போட்டிருப்பா பாலா ரூபத்துல. மத்தியான வேளையில ரொம்ப அழகா மடிசார் கட்டி இருப்பா. பூஜை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும். இந்த மத்தியான வேளையில் அவளை பார்ப்பவர்களுக்கு ஒரு நாளும் உணவு பற்றாக்குறை என்பது வரவே வராது. அந்த மடிசார் கட்டின காட்சியை பார்ப்பது அவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம். சாயங்காலம் சாயரட்சையிலே தங்க கவசம் சாற்றி வைர கிரீடம் சாற்றி இருக்கக்கூடிய நிலையிலே தரிசனம் செய்தால் தொழில் வளம் பெருகும்.
தொழில் வளம் பெருகும். இன்னும் ரொம்ப அழகாக இந்த ஸ்தலத்தை பற்றி சொல்கின்ற பொழுது சொல்கிறார்கள், புவனேஸ்வரி என்கின்ற அம்சம், கௌரி என்கின்ற அம்சம், ஷாமளா என்கின்ற அம்சம், சாயரட்சையில் மாதங்கி என்கின்ற அம்சம், பஞ்சதசி என்கின்ற அம்சம், அர்த்தஜாமத்தில் இந்த 5 தரிசனங்களையும் 5 ரூபங்களையும் ஒரே நாளில் பார்க்கக்கூடியவர்களுக்கு மறுபிறவி என்பது இல்லை. ஒரே நாளில் பார்க்கணும், அவர்களுக்கு மறுபிறவி என்பது இல்லை. பிறவா பெருநிலை வேண்டிதானே நாமெல்லாம் போராடுறோம். சாமி கும்பிடுறது எதுக்கு? கார் வாங்குறதுக்கா? பங்களா வாங்குறதுக்கா? ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதற்கா? இல்ல, பிறவா பெருநிலை வேணும், இந்த பிறவிய கடக்கணும். அதனாலதான் ராமலிங்க சுவாமிகள் அழகாக பாடினார், நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னருமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏற்றினால் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர். எனக்கு பிறவியே வேண்டாம், மறுபிறவியே எனக்கு வேண்டான்னு வாயால சொன்னா போதாது. நிறைய பேர் கோயிலுக்கு எப்படி வாரோம் தீபாராதனையே பார்க்கணும், அவ்வளவுதான். அதோட கடமை முடிஞ்சிட்டுன்னு நினைச்சுக்கிட்டு நேரா போய் பிரசாத ஸ்டால்ல போய் பிரசாதத்தை வாங்கிட்டு பொட்டலத்தை விரிச்சா முடிஞ்சு போச்சு. அது அல்ல வழிபாடு. நினைந்து நினைந்து நினைத்தால் மட்டும் போதாது, உணர்ந்து உணர்ந்து உணர்ந்தா மட்டும் போதாது, நெகிழ்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்தா மட்டும் போதாது. இந்த நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து நடக்கணும்னா அன்பு நிறைஞ்சிருக்கணும் மனசுல. நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து உணர்ந்து உணர்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து அடுத்தாப்புல என்ன நடக்கணும்? ஊற்றழும் கண்ணீர் அதனால் உடம்பே நனையணும். அதான் பக்தி. ஊற்றழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னருமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏற்றினால் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர். மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர்னு மட்டும் சொல்லல, புனையுரையேன் பொய் புகழேன். நான் கற்பனையில சொல்லலப்பா, பொய் சொல்லலப்பா, சத்தியம் சொல்கின்றேன். பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே என்று பாடுகிறார். மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டு இப்படி வழிபட்டா மரணமில்லா பெருவாழ்வுனா அப்ப எல்லாரும் இந்த உலகத்திலே பல ஆண்டுகளாக உயிர் வாழ போகிறோம் என்ற அர்த்தமா இல்ல. தோன்றிய உயிர்களுக்கு ஒரு நாள் நிச்சயமாக மரணம் சம்பவிக்கும். அப்ப மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் வள்ளல் பெருமான் பாடுகிறாரே எப்படி என்று கேட்டால், பிறந்தா தானே மரணம். ஒரு உயிர் இந்த மண்ணில் பிறந்தா தானே மரணம் சம்பவிக்கும். பிறக்கவே இல்லை, மரணம் எப்படி கிடைக்கும்? பிறவா பெருநிலை என்பது அதுதான். அதைத்தான் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர். அந்த மரணமில்லா பெருவாழ்வை வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் புவனேஸ்வரி, கௌரி, ஷாமளா, மாதங்கி, பஞ்சதசி என்கின்ற இந்த 5 ரூபத்தையும் ஒரே நாள் பார்க்கணும், விட்டு விட்டு இல்லை. ஒரே நாள் நின்று பொறுமையாக தரிசனம் செய்துவிட்டு சென்றால் நிச்சயமாக மறுபிறவி என்பது இல்லை. மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய பாத கமலங்களை நாம் சென்று சேர இயலும். சாதாரணமானவள் அல்ல மீனாட்சி. மூலஸ்தானத்தில் அவள் தான் இருக்கிறாள் என்றாலும் கூட இங்கே எல்லாமே மீனாட்சி தான். முதல் பூஜையே அவளுக்கு தான் என்றாலும் கூட தன்னுடைய கணவனுடைய பாகமாக இருக்கக்கூடிய வலக்காலை சற்று முன்னே தூக்கி வைத்ததற்கு என்ன காரணம் என்று சொன்னால், எல்லாம் சிவமயம் என்பதை அம்பாள் உணர்த்துகிறாள். இங்கே எல்லாம் சிவமயம் என்று அம்பாள் இங்கே உணர்த்துகிறாள். ஆனா அதே நேரம் ஆடலரசன் நடராஜமூர்த்தியை பாருங்கள், இந்த ஸ்தலத்தில் மட்டும் இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி ஆடுகிறார். எல்லா ஸ்தலத்திலையும் இடது காலை தூக்கி ஆடி வலது காலை ஊன்றி இருப்பார். ஆனா இங்க மட்டும் இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி ஆடுகிறார். ராஜசேகர பாண்டியன் எல்லா கலைகளையும் கற்றுவிட்டு பரதநாட்டியத்தை மட்டும் நிறுத்தி வைத்திருந்தான். அப்ப நீ இந்த உலகத்துல ஆடலரசன் ஆடிய பிறகு அந்த கலையை நான் செய்யப்படாத, அதுக்கு மரியாதை இல்லைன்னு நினைச்சானா.
ஆனா காலப்போக்கில் அந்த கலையும் கஷ்டப்பட்டு கற்றுக்கொண்டு இறைவன்ட்ட வந்து சொன்னான், நான் இந்த ஆடல் கலை எவ்வளவு சிரமங்கிறத நான் ஆடி பார்த்த பிறகுதான்ப்பா தெரிந்தேன். எத்தனை ஆண்டுகளாக நீ இந்த வலது காலே ஊன்றிக்கொண்டு நிற்கிறாய், கொஞ்சம் காலம் மாத்தி நீ ஆடலன்னு சொன்ன நான் உயிரை விட்டுருவேன் நான் அந்த மன்னன். அதற்காக மட்டும் நடராஜ பெருமான் இங்கே கால் மாற்றி ஆடவில்லை. இந்த ஸ்தலம் பிரதானமான மீனாட்சி ஸ்தலம், என்னுடைய இடபாகம் அம்மைக்குரியது, அம்பாள் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஸ்தலம் மீனாட்சி என்பதை நடராஜர் நமக்கு உணர்த்துகிறார். அம்பாள் என்பவள் வலது காலை முன்னெடுத்து வைத்து எல்லாமே சிவமயம் என்று உணர்த்துகிறாளா? ஆடலரசன் நடராஜன் இடதுகாலை ஊன்றி எல்லாமே சக்திமயம் என்று உணர்த்துகிறார். ஆக சக்தி வேறு சிவம் வேறு இல்லை, இரண்டும் இரண்டர கலந்த ஒன்று என்பதை நிதர்சன உண்மையாக்கிய ஸ்தலம் இந்த மதுரை என்பதே. நடராஜ பெருமான ஆடலன்னா அந்த உலகத்தினுடைய இயக்கமே நின்று போகும். எத்தனையோ தாண்டவங்களை அவன் ஆடுகிறான். ஆனால் 5 சபை மிக பிரசித்தி பெற்ற சபையாக பேசப்படுகிறது. பொன்னம்பலம் என்கின்ற கனக சபை சிதம்பரம், பொன்னம்பலம் என்கின்ற கனக சபை சிதம்பரம், ரஜித சபை என்கின்ற வெள்ளியம்பலம் மதுரை, செப்பு சபை என்று அழைக்கக்கூடிய தாமிர சபை எது என்று கேட்டால் நெல்லை, ரத்தின சபை என்கின்ற மணி மங்கலம் என்பதுதான் திருவாலங்காடு, ஓவிய சபை அதாவது சித்திர சபை என்று அழைக்கக்கூடியது குற்றாலம். இந்த 5லையும் ஆடக்கூடிய நடனத்தை பாருங்கள். கனக சபை என்று அழைக்கக்கூடிய பொன்னம்பலத்திலே சிதம்பரத்திலே ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார். ரஜித சபை என்று அழைக்கக்கூடிய இந்த வெள்ளியம்பதியிலே சந்தியா நடனம் ஆடுகிறார். செப்பு சபை என்று அழைக்கக்கூடிய தாமிர சபையிலே நெல்லையிலே அவன் மிக அழகாக முனி தாண்டவம் ஆடுகிறான். ரஜித சபை என்று ரொம்ப அழகாக கனக ரத்தின சபை என்று அழைக்கக்கூடிய திருவாலங்காட்டிலே காளிகா தாண்டவம் ஆடுகிறான். குற்றாலத்திலே மிக அழகாக ஓவிய சபையிலே திரிபுரா நடனம் ஆடுகிறான். இந்த ஒவ்வொரு நடனமும் இல்லைன்னு சொன்னா மனிதனுடைய இயக்கமே இல்லை, இந்த உலகத்தினுடைய இயக்கமே இல்லை. வாடாமலே உயிரனும் பயிர் தழைத்தோங்கி வர அருள்மழை பொழிந்தும் இன்ப வாரதியிலே நின்னதன் அன்பனும் சிறகாலே வருந்தாமலே அணைத்து கோடாமல் வளர்ச்சித்தரும்பு முதல் குஞ்சர கூட்டம் முதலான ஜீவகோடிகள் தமக்கு புசிக்கும் புசிப்பினை குறையாமலே கொடுத்து நீடாழி உலகங்கள் யாவையும் நேயத்தை நின்று தர பந்தி பூக்கும் நின்மலி அகிலங்களுக்கு அன்னை என்றோதும் நீலி என்றோதுவாரோ ஆடாய நான்மறையின் வாழ்வியால் ஓங்கு புகழ் ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியை என்று அபிராமிப்பட்டர் பாடுகிறாரே. அத்தனை உயிர்களுடைய இயக்கமும் அம்பாளுக்குள்ளே அடக்கம், அம்பாள் இறைவனுக்குள்ளே அடக்கம். அவன் ஆடினால்தான் இந்த உலகமே இயங்கும். மீனாட்சி திருக்கல்யாணத்திற்கு வருகை தந்த பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாதரும் பொன்னம்பலம் என்கின்ற கனக சபையிலே உன்னுடைய ஆனந்த தாண்டவத்தை பார்த்துவிட்டுதான் நாங்கள் எல்லாம் செய்வோம், இங்கே நடனமாடி காட்டு என்று இறைவனை பணித்து இந்த ரஜித சபையிலே வெள்ளியம்பலத்திலே இறைவன் பதஞ்சலிக்காகவும் வியாக்கிரபாதருக்காகவும் சந்தியா நடனம் ஆடினான் என்று பார்க்கிறோம். மிகவும் பிரசித்தி பெற்றது. எத்தனையோ விழாக்கள், 365 நாட்கள்ல 274 நாட்களும் திருவிழா நடக்கக்கூடிய ஒரே பதி இந்த மதுரையம்பதி மாத்திரம்தான். 274 நாட்கள் திருவிழா. அதுல ரொம்ப விசேஷம், மறக்க முடியாத திருவிழா சித்திரை திருவிழா. அதுலயும் ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயம் மீனாட்சி அம்மையினுடைய திருக்கல்யாணம். இந்த மீனாட்சி அம்மையினுடைய திருக்கல்யாணத்தை நாமெல்லாம் பார்த்தால் நமக்கு முக்தி. அதை தினமும் செவிமடுத்து கேட்டு அதனுடைய தாத்பரியத்தை புரிந்து கொண்டால் மறுபிறவி இல்லை.
வித்யாதரன் என்கின்ற கந்தர்வன், அவனுடைய மகள் பெயர் விச்சாவதி. குழந்தையிலிருந்தே பக்தியை ஊட்டியே அந்த குழந்தையை வளர்த்தான். நம்ம எல்லாம் கோயிலுக்குள்ளே இப்ப குழந்தைகள் எல்லாம் அங்கங்க சத்தம் போட்டுட்டு ஆண் ஓடுதுன்னு வைங்களேன். இப்ப என்ன மாதிரி ஆளால சும்மா இருக்க முடியாது. ஏங்க பிள்ளைகளை ஏங்க கோயிலுக்குள்ள இப்படி சத்தம் போட விடுறீங்க? ஆலயம் மனசு லயிப்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறோம். அங்கிட்டு ஏன் சத்தம் போட்டு ஓடுது, பெற்றோர்கள் கண்டிக்க கூடாதான்னு கேட்டா எத்தனையோ பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அது குழந்தைமா அப்படிமா. குழந்தைன்னா அது அப்படிதான் இருக்கும். சரி, குழந்தைதான் அப்படி இருக்குன்னு பார்த்தா நம்மளே செல்போனோட தான் கோயிலுக்குள்ளே போவான். அதனாலதான் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள செல்போனுக்கு அனுமதி இல்லை. அவன் நான் கஷ்டத்தெல்லாம் சொல்லி மீனாட்சி கிட்ட அழுதுகிட்டு இருப்பான், ஒரு கேவலமான ரிங்டோன் அடிக்கும். எங்க எதை கொண்டு போகணும்னு ஒரு விவஸ்தை மனுஷனுக்கு இருக்கணும். குழந்தை அப்படிதான் இருக்கும், அங்கிட்டு தான் ஓடும். 5 வயது நிரம்பிய துருவன் அவன் காட்டுக்குள்ள போய் முனிவர்கள் சொல்லிக் கொடுத்த ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாங்கிற மந்திரத்தை 12 ஆண்டுகள் தொடர்ந்து சொன்னார். 51 சக்தி பீடங்களிலே 3வது சக்தி பீடமாக இருக்கக்கூடிய ஷியாமளா சக்தி பீடம்னு இதுக்கு பெயர். இந்த மதுரைக்கு 3வது சக்தி பீடமாக விளங்கக்கூடிய ஷியாமளா சக்தி பீடத்திலே சென்று தவம் இருக்கணும். முதல் சக்தி பீடம் கொல்லூர் மூகாம்பிகை, 2வது சக்தி பீடம் காஞ்சியில் இருக்கக்கூடிய காமாட்சி, 3வது சக்தி பீடம் மதுரை மீனாட்சி, 4வது சக்தி பீடம் காசி விசாலாட்சி, 51வது சக்தி பீடம் தான் மானசரோவர் கைலாஷ்ல இருக்குல்ல அது. ஷியாமளா சக்தி பீடத்திலே சென்று தவம் இருக்கணும்னு அந்த குழந்தையை கூட்டிட்டு வந்து அந்த குழந்தை இந்த ஸ்தலத்துல தவம் இருந்தது. 5 வயசு நிரம்பிய சிறுமி. ஆனா எப்படி தவம் தெரியுமா? 12 மாதங்களும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வகையான நோன்பு. ஒரு மாதம் முழுவதும் வெறும் நீர் மட்டும்தான் ஆகாரம், இன்னொரு மாதம் முழுவதும் இலைகள் மட்டும்தான் ஆகாரம், இன்னொரு மாதம் முழுவதும் பஞ்சகவ்ய உணவு மட்டும்தான் ஆகாரம், இன்னொரு மாதம் முழுவதும் பால் மட்டும்தான் ஆகாரம், இன்னொரு மாதம் முழுவதும் ஒருவேளை ஆகாரம் மட்டும்தான் உண்ணாவிரதம். சந்திராயண நோன்பு என்கின்ற ஒரு அற்புதமான நோன்பு 5 வயசு பிள்ளை கடைபிடிச்சது. என்னது அந்த சந்திராயண நோன்பு? பிறைகள் வளர்வதற்கு ஏற்றார் போல உணவினுடைய அளவை பெருக்கிக் கொண்டு, கலைகள் தேய்வதற்கு ஏற்றார் போல படிப்படியாக உணவினுடைய அளவை குறைத்து, அமாவாசை அன்று முழு பட்டினி இருப்பது, பௌர்ணமி அன்று 3 வேளையும் சாப்பிடுவது தான் சந்திராயண நோன்பு. ஒரு மாதம் முழுவதும் தர்பை புல்லை எடுத்து நீரினுள்ளே அமிழ்த்தி அந்த தர்பையிலிருந்து வழியக்கூடிய நீர் மட்டும்தான் ஆகாரம். இவ்வளவு கடினமான விரதம். முதல்ல விரதம் இருக்கிறதெல்லாம் போய் வெளியே சொல்லக்கூடாது. நான் விரதம் இருக்கேன், நான் விரதம் இருக்கேன். யார் வீட்டுக்காவது போறோம், ஒரு பெரிய டம்ளர் நிறைய காஃபி கொண்டு வராங்கன்னு வைங்களேன், வேற வழியே இல்லாம அவங்க கொடுத்ததை நாம மறுக்கிறதுக்காக சாரி நான் விரதம் இருக்கேன்னு சொல்லலாம். சும்மா சும்மா எல்லாரும் கேட்காம இருக்கும் போதே அவன்கிட்ட போய் நான் விரதம் இருக்கன்ல, நான் முருகனுக்கு விரதம் இருக்கன்லன்னு சொல்லிட்டு அந்த பழம் எந்த மலையில தான் விளையுமோ இவ்வளவு நீட்ட பழத்துல 2 பிச்சு போட்டு ஒரு செம்பு நிறைய பசும்பால சுண்ட காய்ச்சி குடிச்சிட்டு பேரு விரதம். அது என்ன விரதம்? விரதம் இருக்கிறதையும் வெளியே சொல்லக்கூடாது. பாத யாத்திரை போயிட்டு வந்து கம்முன்னு இருக்கணும். என் காலை பத்திகளா எப்படி வெடிச்சு போயிட்டு பாருங்க, அவன் கேட்டே இருக்க மாட்டான், நம்மளே வலிய சொல்லுவோம். இந்த பாதமெல்லாம் புண்ணா இருக்குன்னு பாக்கிகள், அவன் கேட்கவே இல்லையே, நீ ஏன் சொல்லிக்கிட்டு இருக்க? நான் பாத யாத்திரை போனேன், பலனே இல்லை. இன்னொன்று சொல்கிறேன், கண்டிப்பா உண்ணாவிரதம் இருந்துதான் ஆகணும் அப்படிங்கிறது இல்லை. முடியலன்னா சாப்பிட்டுக்கிடலாம், மனசார நல்லவனா இருந்தா போதும். ஏன் வள்ளல் பெருமான் பசித்திரு தனித்திரு விழித்திருன்னு ஏன் சொன்னார் அப்படின்னா, தனித்திருக்கின்ற பொழுதுதான் சிந்தனை செய்ய முடியும், விழித்திருக்கின்ற பொழுதுதான் மனதை ஒருநிலைப்படுத்த முடியும், பசித்திருக்கின்ற பொழுதுதான் இன்னொருவனுடைய பசியை நாம உணர முடியும். பசி ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். ஏன் உண்ணாவிரதம் இருக்க சொன்னாங்க? அந்த உண்ணாவிரதம் இருக்கும்போது உனக்கு பசி எடுக்காதுங்கிறது இல்லை, பசி எடுக்கும்.
ஆனா பசிக்கின்ற பொழுது இந்த உலகத்துல எத்தனை பேர் ஆகாரம் இல்லாமல் இந்த பசியோடு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற உணர்வை நீ உள்வாங்கிக் கொண்டு இல்லாதவனுக்கு கொடுக்கணும். அதுக்கு தான் உண்ணாவிரதம். அலங்காரத்திலே அருணகிரிநாத சுவாமிகள் பாடுகிறார், வயிர் கதிர்வடிவேலோனை வாழ்த்தி வரிஞர்க்கென்றும் நொய்யில் பிளவளவேனும் பகிர்மின்கள்னார். உன்னை குடுன்னு சொன்னா உடனே நீ என்ன செய்வ? விலைவாசியை பத்தி பேசுவ. இன்னைக்கு விற்கிற விலைவாசியில நான் யாருக்கு சாப்பாடு கொடுக்க முடியும்? அதனாலதான் அவர் சொன்னார், வயிர் கதிர்வடிவேலோனை வாழ்த்தி. ஒருத்தருக்கு கொடுக்கும் போதே நீ கொடுத்தன்னு நினைக்கப்படாது. வாசுகி கொடுத்தது இல்லை, ரேவதி கொடுத்தது இல்லை, முருகன் கொடுத்ததான். அதனாலதான் அவனுக்கு வாழ்த்து. எப்பா கொடுக்கிற இடத்துல என்ன வச்சிருந்த பத்தியா? வயிர் கதிர்வடிவேலோனை வாழ்த்தி வரிஞர்க்கென்றும் நொய்யில் பிளவிள வேணும் பகிர்மின்கள். நொய்ங்கிறதே ஒரு குருணை, குருணையில பாதியை பிச்சு கொடுன்னார். அது கூட உன்னால கொடுக்க முடியாதார். வயிர் கதிர்வடிவேலோனை வாழ்த்தி வரிஞர்க்கென்றும் நொய்யில் பிளவிள வேணும் பகிர்மின்கள். உங்களுக்குங்கன் வெயிலுக்கு உதவா உடம்பின் வெறும் நிழல் போல் கையில் பொருளும் உதவாது காணும் கடைவழிக்கேனார். ஓ உடம்புதான், நீ வளர்த்த உடம்புதான், உன்னுடைய ஆகாரத்தில் வளர்ந்த உடம்புதான். வெயில் தாங்க முடியலன்னு உன்னுடைய உடம்புல இருந்து விழக்கூடிய நிழல்ல போய் இந்த பாதத்தினுடைய சூட்டை தணிக்கிறதுக்கு போய் நிக்க முடியுமா? அந்த நிழல் உனக்கு உதவுமா? உதவாதில்ல. அதை போல சேர்த்து சேர்த்து எனக்கு, என் பிள்ளைக்கு, என் பேரனுக்கு, என் பேத்திக்கு 7 தலைமுறைக்குன்னு சொல்லி சேர்த்து சேர்த்து வைக்கிறியே, அதெல்லாம் ஒரு நாள் காணாம போயிடும். நீ அதெல்லாம் விட்டுட்டு போக வேண்டிய நிலைமை வரும் பாரு. அப்ப இன்னொரு பிறவி எடுத்து வந்து நீ எங்கெல்லாம் புதைச்சு வச்சியோ அங்க நீ மெட்டல் டிடெக்டர் வச்சு தேட முடியுமான்னு கேட்கிறார். வயிர் கதிர்வெளிவேலோனை வாழ்த்தி வரிஞர்க்கென்றும் நொய்யில் பிளவிள வேணும் பகிர்மின்கள். உங்களுக்கு இங்கன் வெயில் குதவா உடம்பின் வெறும் நிழல் போல் கையில் பொருளும் உதவாது காணும் கடைவழிக்கு. நீ கடைசியா ஒரு இடத்துக்கு போறியே, கடைசியா ஒரு இடத்துக்கு போற பாரு, அங்க நீ சேர்த்து வச்சிருக்கிற பணம் எல்லாம் உன் கூட வருமா? கண்டிப்பா வராது. அப்ப என்ன அழகாக பசித்திருக்கின்ற பொழுதுதான் இன்னொருவனுடைய பசியினுடைய கொடுமை என்ன என்பதை நம்மால் உணர இயலும். 12 மாதங்களும் 12 விதமான தவம் செய்தது அந்த பெண் குழந்தை. அம்பாளே ஆடி போயிட்டா சார், அம்பாளே ஆடி போயிட்டா. என்ன இங்க இருக்க சாதாரணமானவள் அல்ல. மாலிக் கபூர் படையெடுத்து இந்த ஸ்தலத்துக்கு வந்தான். எல்லா சிலைகளையும் முத்துக்களையும் மாணிக்கங்களையும் எல்லாத்தையும் கவர்ந்துகிட்டு போனான். எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போறானேன்னு சொல்லிட்டு அன்றைக்கு இந்த ஆலயத்தில் இருந்த சிவாச்சாரியார்கள் எல்லாம் நாகர்கோயிலை தாண்டி அந்த கேரளா பார்டர்ல கொண்டு போய் எல்லா சிலைகளையும் புதைச்சு வச்சாங்க, இவன் தூக்கிட்டு போயிடுவான்னு. இன்னைக்கும் தோண்டும் போது அங்க அந்த சிலை கிடைச்சது, இங்க இந்த சிலை கிடைச்சதுன்னு சொல்றோமே, இதெல்லாம் அன்னைக்கே புதையுண்ட சிலைகள். ஏன் நாயக்க மன்னருடைய காலத்தில் குளத்தை தோண்டும் போதுதானே முக்குருணி விநாயகரே கிடைச்சாரு. எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க வச்சாங்க அவனுக்கு பயந்துகிட்டு. ஆனா அவனுக்கு ஒருத்தர் செய்தி கொடுத்தான், இங்க இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மை மரகத கல், மிகவும் விலையுயர்ந்த கல் என்று சொன்ன உடனே அதை தூக்குவதற்காக அவன் வரப்போகிறான் என்று தெரிந்து கொண்டு ஒற்றர்கள் மூலமாக தெரிந்த உடனே இந்த 5 சிவாச்சாரியார்களும் ஒன்னா சேர்ந்து அம்பாள் உள்ள இருக்கிற வெளியே ஒரு பெரிய கல் சிலையை எழுப்பினாங்க. சிவனை உடைச்சு போட்டுட்டு போயிருவான்னு சொல்லிட்டு அதை ஒரு கிழிக்கூண்டு போல மாற்றி மேல மண்ணழி போட்டு அதை மறைத்து வைத்திருந்தார்கள். அது இன்னைக்கும் சிதலமடைந்த நிலையில பொற்றாமரை குளத்தினுடைய அருகிலே இருக்கிறது. வந்து பார்த்தா கல்லுக்கு முன்னாடி இன்னொரு மீனாட்சி சிலை இருந்தது. அவன் பாட்டுக்கு போயிட்டான், இது மரகதம் இல்லைன்னு உடைச்சு போட்டு போயிட்டான். பல ஆண்டுகளாக இந்த மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்தில் பூஜையே இல்லை. கிட்டத்தட்ட 48 ஆண்டுகள் பூஜை இல்லை. 48 ஆண்டுகள் கழிச்சு நாயக்கர்களுடைய காலம் வந்த போது அவர்கள் மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்தில் பூஜையை தொடங்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது ஒரு மீனாட்சி சிலை செய்யணும். அந்த மீனாட்சி சிலையை ஸ்தபதி செய்கின்ற பொழுது ஒரு நாள் கை நல்லா இருக்கும், அடுத்த நாள் கை ஒடிஞ்சு கீழே விழுந்துரும். ஒரு நாள் கால் நல்லா இருக்கும், அடுத்த நாள் கால் வேற பக்கம் திரும்பி இருக்கும். எத்தனை முறை முயன்றோம் சிலையே செய்ய முடியல. அந்த ஸ்தபதியினுடைய கனவுல போய் அன்னை மீனாட்சி சொன்னாள், அப்பா நான் இங்கே தானப்பா இருக்கேன், என்ன பழையபடி ஏன்பா நீ சிலையா செதுக்கிக்கிட்டு இருக்க?
அதை மன்னர்களிடம் சொல்லி அது உண்மைதான். இந்த 5 சிவாச்சாரியார்ல 4 பேர் மாண்டு போனார்கள். ஒருத்தர் மட்டும் வயோதிகர். அவர் சொன்னார், மீனாட்சி இங்கதான் இருக்கா, அவன் தூக்கிட்டு போயிடக்கூடாதுன்னு நாங்க தான் என்ன செஞ்சோம், கல்லை வச்சு மீனாட்சியை உள்ள வச்சிருக்கோம்னு அந்த மீனாட்சியினுடைய ஸ்தலத்திற்குள்ளே அந்த கல்லை விலக்கி கொண்டு அழைத்து போன போது 48 ஆண்டுகள் பூஜை இல்லாம இருந்த இடம் உள்ளே அழைத்து சென்ற போது அம்மையினுடைய கழுத்தில் கிடந்த சந்தன மாலை வாடாமல் இருந்ததாம். தீபம் எரிந்து கொண்டே இருந்ததாம். தீபம் எரிந்து கொண்டே இருந்ததா. அதை போல அந்த சிவனுடைய ஸ்தலத்திலையும் அந்த சந்தன மாலை அப்ப போட்ட மாலை மாதிரி இருந்தது. அப்பேற்பட்ட ஸ்தலம். எல்லாரும் வெளியூர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து நம்ம எல்லாம் காசிக்கு போறோம் எல்லார்ட்டையும் சொல்லுவோமே, வடநாட்டுக்காரங்க போறா, நாங்க மீனாட்சி கோயிலுக்கு போறோம், நாங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறோம் பெருமையா சொல்லுவாங்க. ஆனா உள்ளூர்ல இருக்கிற நாம யாரும் தினமும் போய் அம்பாளை பார்க்கறது. ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை கூட்டத்தோட போறவங்க இருக்கீங்க, நான் எல்லாரையும் சொல்லல. திருச்செந்தூர்லயே இருக்கிறவங்க கோயிலுக்கு போக மாட்டான், பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கெல்லாம் என்னப்பா கொடுத்து வச்சவங்க தினமும் முருகனை பார்த்துருவீங்க, யாருக்கு போக நேரம் இருக்கு? அப்படி இந்த மீனாட்சி எல்லாம் தினமும் பார்க்கறதுக்கு 1000 கண்ணு வேணும். அவ்வளவு பிரசித்தி பெற்றவள். அவ அப்படியே ஆடி போனாள். அந்த குழந்தையினுடைய தவத்தை பார்த்து அரண்டு போயிட்டு அம்பாளே. என்னால் அவளே கடுமையான தவம் செய்யக்கூடியவள் இல்லையா? குழந்தையினுடைய தவத்தை பார்த்த உடனே அவளுக்கு காட்சி கொடுத்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டா. இந்த குழந்தை சொல்லுச்சு, என்றைக்குமே உன்னுடைய நீங்காத அன்பை நான் பெற வேண்டும். இந்த ஸ்தலம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது? மீனாட்சியை பார்த்து நாம் கேட்க வேண்டிய ஒரே வரம், உன் அன்பிலிருந்து நான் விலகாம இருக்கணும். அவ அன்பிலிருந்து நாம விலகாம இருக்கணும்னா நம்ம கொஞ்சமாவது மனசளவுல யோக்கியமா இருக்கணும். அப்பழுக்கு இல்லாத ஆணவம் இல்லாதவர்களாக வாழணும். ஆனா என்னைக்காவது மீனாட்சி அம்மனுடைய ஸ்தலத்துக்கு வழிபாடு செய்ய போன நாம உன்னுடைய அன்பிலிருந்து நாங்கள் நீங்காம இருக்கணும்னு யாராவது கேட்டிருக்கோமா? என் பிள்ளைக்கு எப்படியாவது டாக்டர் சீட்டை வாங்கி கொடுத்துரு, அவனுக்கு எப்படியாவது இன்ஜினியரிங் சீட்டு கிடைச்சிடணும், எனக்கு எப்படியாவது லாட்டரி டிக்கெட்ல ஒரு 10 கோடி ரூபாய் விழுந்துட்டு அதோட என் பிரச்சனை பூரா சால்வ் ஆயிரும். எதுக்கா இருக்கா மீனாட்சி? உன்னுடைய நீக்கமர அன்பிலே நான் நிறைந்திருக்க வேண்டும் என்று அந்த குழந்தை கேட்டுச்சு. உனக்கு வேற என்ன வேணும்? நீ செய்த தவத்திற்கு 1000 மரங்களை வாரி இறைக்கலாம், உனக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்ட உடனே அந்த குழந்தை விச்சாவதி 5 வயசுல கேட்ட வரத்தை பாருங்க. தாயே, உன்னை இந்த உலகமே அன்னை என்று அழைக்கிறது அல்லவா, இனி இந்த உலகமே அன்னை என்று அழைக்கக்கூடிய நீ என்ன அம்மான்னு கூப்பிடணும்னு. எப்பேற்பட்ட வரம் பாருங்க. சரின்னா அம்பாள் சரின்னு சொல்லிட்டு சொன்னா, இன்னொரு பிறவியிலே சோழ மன்னனுடைய மகள் காஞ்சனமாலையாக நீ அவதாரம் செய்வாய். அப்ப பாண்டிய மன்னன் மலையத்துவஜனை நீ திருமணம் செய்து உங்க 2 பேருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாம அறிஞர்கள் முனிவர்களுடைய தூண்டுதல்ல நீங்க மிக அழகாக 99 அஸ்வமேத யாகங்களை செய்து திடீரென்று அந்த 99 அஸ்வமேத யாகங்களும் முடிக்கப்பட்டு 100வதாக புத்திரகாமேஷ்டி யாகம் செய்கின்ற பொழுது அந்த யாக குண்டத்திலிருந்து நான் உனக்கு மகளாக வெளிப்படுவேன். அம்பாள் வாக்கு கொடுத்தார். மலையத்துவசன் மிகப்பெரிய ஒரு மன்னன், வடமொழி தென்மொழியிலே புலமை பெற்றவன். அவன் ஆட்சியில எந்த குறையும் இல்லை. ஆனா அவனுக்கு பெரிய குறை குழந்தை இல்லை. 99 அஸ்வமேத யாகங்களை செய்தான். 100வது அஸ்வமேத யாகத்தை செய்தால் குழந்தை பாக்கியம் மட்டுமல்ல, இந்திர பதவியே அவனுக்கு வந்துடும். ஆனா இந்திரன் பார்த்தா, அப்பா என் பதவி பறிபோய் விடுமோ என்று நீ எதற்காக நீ அஸ்வமேத யாகம் செய்கிறாய் மலையத்துவஜா? புத்திரகாமேஷ்டி யாகம் செய்யினா 99 யாகம் செஞ்சவன் அதை நிறுத்திட்டு புத்திரகாமேஷ்டி யாகம் செய்தான். 3 வயது நிரம்பிய சிறுமி யாக குண்டத்திற்குள்ளே இருந்து வெளியே வந்து காஞ்சனமாலையினுடைய மடியிலே வந்து தவழ்ந்தாள். இதை பார்த்த உடனே மலையத்துவஜன் குழந்தை இல்லை அத்தனை வருஷமா,
ஆனா பெண் குழந்தை மடியில உட்கார்ந்த உடனே மலையத்துவசன் நினைச்சா, அப்பா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு 99 அஸ்வமேத யாகங்களை நடத்தி 100வதாக ஒரு புத்திரகாமேஷி யாகத்தை நடத்தி ஒரு ஆண் குழந்தை எனக்கு கிடைக்கும்னு நான் நினைச்சா, எனக்கு ஒரு பெண் குழந்தை எல்லாமா கொடுத்திருக்கேன்னு நினைச்சா. அப்ப அப்பமே பொம்பளை பிள்ளைகள் வேண்டான்னு நினைச்சிருக்கான் மலையத்துவஜனே. இன்னைக்கு நாமெல்லாம் நினைக்கிறது ஒன்றும் பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லை. எனக்கு ஒரு பெண் குழந்தையை கொடுத்துட்டியப்பா அப்படின்னா, அடுத்தாப்புல அவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த பெண் குழந்தையை ஏறிட்டு பார்த்தான். உலக நியதிக்கு அப்பாற்பட்டு 3 தனங்களோடு அந்த பெண் குழந்தை காட்சி கொடுத்தது. 3 மார்பகங்களோடு அந்த குழந்தை இருந்தது. இது உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமாச்சு. எல்லா பெண்களுக்கும் 2 மார்பு தடங்கள் தானே உண்டு, 3 தனங்களோடு காட்சி தருகிறதேன்னு அழுத அந்த யாக குண்டத்துக்குள்ள உட்கார்ந்து. அப்பா ஸ்ரீரி காட்டுது, மன்னவா நின் திருமகளுக்கு மைந்தன் போல் சடங்கனைத்தும் வழாது செய்து பெயர் தடாதக என்று முடிசூட்டுவாய். ஒரு ஆண் குழந்தைக்கு என்னென்ன சடங்குகள் எல்லாம் செய்வியோ ஒரு ஆண் குழந்தையாக பாவித்து இந்த பெண் குழந்தைக்கு செய். நின் திருமகளுக்கு மைந்தன் போல் சடங்கனைத்தும் வழாது செய்து பெயர் தடாதக என்று சூட்டி முடிசூட்டுவாய். இப்பொன்னனையாய் தனக்கு இறைவன் வரும் பொழுது ஓர் முலை மறையும் என்று அசரீரி கேட்டது. இப்ப கவலைப்படாத, இவளை திருமணம் செய்வதற்காக எங்கோ ஒருவன் இருக்கிறான் அல்லவா, அவனுடைய பார்வைப்பட்ட அடுத்த கணமே இந்த 3 தனங்களில் ஒன்று மறைந்து போகும். சரின்னு அந்த குழந்தையை எடுத்துட்டு வளர்த்து அதற்கு போர் பயிற்சிகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்து சில நாட்களிலே மன்னன் விண்ணுலகம் சென்று விட்டான். மிகச்சிறந்த ஒரு வீரம் மிகுந்த ஒரு அரசியாக தடாதகை பிராட்டி வலம் வந்தாள். 8 திக்குகளையும் வென்றாள். நிறைவாக போய் கைலையிலே நின்றாள். நந்தி தேவரே தன்னுடைய தவக்கோலத்தை விட்டு எழுந்து ஓடினார். அவ்வளவு பராக்கிரமசாலி அம்பாள். உள்ளபை சிவன்ட்ட ஒரு பெண் வந்திருக்க, மிகுந்த ஒரு ஆக்ரோஷத்தோடு அவளை யாராலும் சமாளிக்க இயலாது என்று சொன்னவுடன் சிவன் உள்ளிருந்து வெளியே வந்து அந்த பெண்ணை அப்படி ஏறிட்டு பார்த்த அடுத்த கணமே 3 தனங்களில் ஒன்று மறைந்து போனது. அதுவரைக்கும் வீர பராக்கிரமத்தோடு திகழ்ந்த அந்த பெண் நாணி கூனி குறுகி இறைவனுடைய காலிலே விழுந்தாள். இறைவன் சொன்னான், தடாதகை பிராட்டி நீ மதுரையம்பதி செல், பதியங்களிலே சிறந்த பதியமாக இருக்கக்கூடிய உன்னுடைய இருப்பிடத்திற்கு நீ செல், அங்கே புடைசூழ வந்து பூதகணங்களோடு நான் புடைசூழ வந்து உன்னை திருமணம் செய்து கொள்வேன். இறைவன் வந்து திருமணம் செய்தார். அதுதான் மீனாட்சி திருக்கல்யாணம். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனா இந்த மதுரையம்பதியிலே மீனாட்சி திருக்கல்யாணம் நமக்கு சொல்வது என்னது? மீனாட்சி திருக்கல்யாணம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மீனாட்சி நம்மிடம் சொல்ல நினைப்பது என்னது? அதை தெரிந்து கொண்டு மீனாட்சி திருமணம் பார்த்தா தானே சரி. 3 தனங்களோடு அம்பாள் ஏன் தோன்றினாள்? ஏன் விச்சாவதி காஞ்சனமாலையாக பிறந்து அம்பாளே அவளுக்கு மகளாக சென்று தோன்றினாள் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. தவம் இருந்தாள் விச்சாவதி, காஞ்சனமாலையாக நீ பிறப்பாய், உன்னுடைய மடியிலே நான் மகளாக வந்து தவழ்வேன். அதுக்கு நமக்கு விட கிடைச்சிட்டு. ஆனா 3 தனங்களோடு அம்பாள் எதற்காக தோன்றினாள்? ஏன் அவதாரம் செய்தாள்? இந்த 3 தனங்களோடு அவள் ஏன் அவதாரம் செய்தாள் என்று பார்க்கின்ற பொழுது அபிராமி அந்தாதிக்குள்ளே கொஞ்சம் பயணம் செய்யணும். எத்தனையோ பாடல்களை பட்டர் பாடுகிறார். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. எத்தனையோ பாடுறார். ஆனா அதுல ஒரு பாட்டு, கருத்தன எந்த இதன் கண்ணன வண்ண கனகவற்பின் பெருத்தன பாலழும் பிள்ளைக்கு நல்கின அம்பாளுடைய மார்பு கலசங்களை பற்றி பாடுகிறார். கருத்தன எந்த இதன் கண்ணன வண்ண கனகவற்பின் பெருத்தன, மேருமலையை காட்டிலும் அளவில் பெரியவை. ஏனென்று சொன்னால் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பாலூட்ட சிறுமுலை போதும். உலகத்திற்கே பாலூட்டக்கூடியவள். அதனாலதான் மேருமலையை போன்ற மார்பகங்களை கொண்டவள் அம்பாள் என்று பாடுகிறார்.
கருத்தன எந்த இதன் கண்ணன வண்ண கனக வெற்பின் பெருத்தன அதெல்லாம் விட்டுறலாம். பால் அழும் பிள்ளைக்கு நல்கின. பால் அழும் பிள்ளைக்கு நல்கினன்னு சொன்ன உடனே நம்முடைய ஞாபகத்துக்கு வருவது யாரு? ஞானசம்பந்த பெருமான் இல்லையா? ஞானசம்பந்த பெருமானுக்கு தன்னுடைய ஞானப்பாலை அம்பாள் ஊட்டினாள் 3 வயசுல. அதனாலதான் தோடுடைய செவியன்னு பாட ஆரம்பிச்சார். ஏன் ஞானசம்பந்த பெருமானுக்கு மட்டும்தான் அவள் ஊட்ட வேண்டுமா? உங்களுக்கு எனக்கு ஊட்டக்கூடாதா? ஞானசம்பந்த பெருமான் வாங்கி அந்த பாலை நாம வாங்குறதுக்கு அம்பாள் நினைக்க கூடாதா? ஞானசம்பந்த பெருமானுக்கு ஞானப்பாலை ஊட்டியவள் ஏன் நமக்கு ஊட்டல? இன்னொன்னு, ஞானசம்பந்த பெருமானுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஞானசம்பந்தன் ஏன் தோன்றல? அம்பாள் தன்னுடைய ஞானப்பாலை ஞானசம்பந்த பெருமானுக்கு ஊட்டினாள். ஸ்தலங்கள் தோறும் சென்று பாடினார். தினமும் 5000 பேர் ஞானசம்பந்த பெருமான் பின்னாடியே பயணித்து போய் பாடினார்கள் தேவாரத்தை. ஸ்தலங்கள் தோறும் சிவனுடைய பெருமையை பாடினார். ஒரு இசை வாழ்வி, ஒரு யாக வாழ்வியை செய்தார். அதை போல நமக்கும் ஞானப்பாலை ஊட்டி இருக்கலாமே. நாமளும் ஸ்தலங்கள் தோறும் சென்று இறைவனை பாடி இருக்கலாமே. ஏன் நமக்கு அந்த பாக்கியம் இல்லை? ஞானசம்பந்தனுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் இன்னொரு ஞானசம்பந்தர் ஏன் தோன்றவில்லை என்று சொன்னால் அதற்கு விடை நம்முடைய சைவ சித்தாந்தத்திற்குள்ளே இருக்கிறது. சைவ சித்தாந்தம் இந்த ஞானத்தை அபரஞானம் பரஞானம் என்று 2ஆக பிரிக்கிறது. அபரஞானம் என்பது கேட்டல், சிந்தித்தல். பரஞானம் என்பது தெளிதல், ஐக்கியமுறுதல். முதல்ல கேட்கணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொன்னான் வள்ளுவர். கேட்டதோடு இருக்கக்கூடாது. உங்களுடைய மனக்கண்ணிலே நான் பேசிய எல்லாவற்றையும் கொண்டு வந்து நிறுத்தி சிந்திக்கணும். இது அபரஞானம். சிந்தித்த பிறகு உனக்கு ஒரு தெளிவு கிடைக்குமே ஆனால் அது பரஞானம். அந்த தெளிவு கிடைத்து விட்டால் அதற்கு பிறகு முன்ன வச்ச கால பின்ன வைக்காம உன் சிந்தையோடு அதை ஐக்கியப்படுத்திக் கொண்டால் அந்த தெளிதல், ஐக்கியமுறுதல் என்பது பரஞானம். அப்போ அம்பாளை வந்து தரிசிக்கின்ற பொழுது என்ன செய்யணுமா? அம்பாளுடைய மார்பு கலசங்களை சைவ சித்தாந்தம் வழிநடத்தக்கூடிய அபரப்பரஞானங்களாக பார்த்து இந்த அபரப்பரஞானங்களை ஞானசம்பந்தன் பெற்றது போல நானும் பெற வேண்டும். கேட்கணும், சிந்திக்கணும், தெளியணும், ஐக்கியமுறணும்னு அவளுடைய மார்பு கலசங்களை பார்த்து அபரப்பரஞானங்களை எனக்கு ஊட்டு என்று கேட்கின்ற பொழுது ஞானசம்பந்தனை போல நமக்கும் ஊட்டுவதற்கு அவள் தயாராகத்தான் இருக்கிறாள். ஆனால் அதை பருகுவதற்கு நாம் தயாராக இல்லை. அதான் பிரச்சனை. அதை பருகுவதற்கு நாம் தயாராக இல்லை. ஏன் தயாராக இல்லை? நம்மிடம் அதற்கு தடையாக இருப்பது 3வது தனம். அதைத்தான் அம்பாள் இந்த உலகத்துக்கு முன்னிறுத்தி காட்டினார். அந்த 3வது தனம் எது? அதுதான் ஆணவம், அதுதான் செருக்கு, அதுதான் தன்முனைப்பு. அம்பாளுக்கு அதெல்லாம் இல்லை. ஆனா இந்த உலக பக்த கோடிகளுக்கு இறைவனை சென்றவர்கள் சேர்வதற்கு, அபரப்பரஞானத்தை பெறுவதற்கு என்றைக்குமே தடையாக இருப்பது 3வது தனமாக இருக்கக்கூடிய ஆணவோ. அது எப்ப மறையும் தெரியுமா? இறைவனை நீ முழுமையாக தரிசிக்கின்ற பொழுது, இறைவன் உன்னை முழுமையாக உன் தரிசனத்தை ஏற்று ஆட்கொள்கின்ற பொழுது 3வது தனம் மறையும். அந்த 3வது தனம் மறையுமே ஆனால் அபரப்பரஞானங்களை நீ பெறுவாய். அபரப்பரஞானங்களை நீ பெற்றால் நீயும் ஞான சம்பந்தனாக மாறுவாய். அந்த 3வது தனம் அழியணும். அம்பாள் நமக்கு மீனாட்சி திருக்கல்யாணத்தின் வாயிலாக உணர்த்துவது, இறைவனை பார்க்கின்ற பொழுது எனக்கு 3வது தனம் மறைந்ததே. அதை போல இறை வழிபாடு செய்ய வரக்கூடிய நீங்கள் ஆணவத்தை அழித்து விட்டு வர வேண்டும் என்பதற்காக அம்பாளே நமக்கு உணர்த்திய அற்புதமான செய்தி. அதுக்காக அம்பாள் ஆணவத்தோடு இருந்தாங்கிறது இல்லை, அப்படி எடுக்கக்கூடாது. அதனாலதான் பலிபீடம் எல்லா கோயிலும் இருக்கு. அந்த பலிபீடத்துல வந்து நிற்கும் போது நீங்க என்ன செய்யணும்? கோயிலுக்குள்ள போய் ஒவ்வொரு மூர்த்தமா தொட்டு தொட்டு வணங்க கூடாது.
கொடிமரத்தை தாண்டி பலிபீடத்துக்கிட்ட வந்த உடனே என்னுடைய ஆணவம், என்னுடைய கன்மம், என்னுடைய மாயை, என்னுடைய கோபம், என்னுடைய அகங்காரம், செருக்கு, நான் எனது என்கின்ற மமகாரம் எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னை பார்க்க வந்திருக்கப்பான்னு நினைச்ச பிறகுதான் கோயிலுக்குள்ள போலாம். அதுக்காக அந்த பலிபீடம் எல்லாத்தையும் இங்க பலி கொடுத்துட்டு நான் உள்ள போறேன். என் கோபத்தை, என் ஆணவத்தை, என் செருக்கை எல்லாத்தையும் பலி கொடுத்துட்டு நான் உன்னை பார்க்க வரேன். ஏன்னா அபரப்பர ஞானங்களை பெறணும், ஞானம் ஞான சம்பந்தனை போல மாற வேண்டும். அந்த ஆணவம் நம்மளை விட்டு போகுதா? என்ன அழகாக தாய்மானவ சுவாமிகள் நமக்கு என்ன அழகாக கற்பித்து விட்டு சென்றிருக்கிறார். இந்த மாதிரி உபன்யாசம் நடக்குது, மாணவர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. வாதியார் கேட்டாரு, சொர்க்கம்னு ஒண்ணு இருக்கு, நரகம்னு ஒண்ணு இருக்கு, உங்கள யாரெல்லாம் எங்க போவீங்கன்னு. எல்லாரும் அமைதியா இருந்தான். இவர் கேட்டார், உங்கள யாருமே சொர்க்கத்துக்கு போக மாட்டீங்களா? நான் எங்க அம்மா அப்பா பேச்ச கேட்கல, நான் பக்கத்து பையன் பென்சில்ல திருடுனேன், நான் நிறைய பொய் சொல்லியிருக்கேன், நான் சொர்க்கத்துக்கு போக மாட்டேன்னா எல்லாவனும். ஒருத்த மட்டும் கேட்டான், சார் நீங்க போவீங்களான்னா. அவர் சொன்னாரு, நானும் போக மாட்டேன், ஏகப்பட்ட பொய் சொல்லியிருக்கேன்னார். வெளியே ஆடு மேய்ச்சிட்டு கிடந்தான் ஒரு சிறுவன். அவன் சொன்னா, நான் போனா போவேன்னா. இந்த மாணவர்களுக்கெல்லாம் கோபம் வந்துட்டு, இத்தனை காலம் இந்த குருகுலத்தில் உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிற நாம ஆணவம் போகும்னு சொல்ற தைரியம் நமக்கு இல்லை. பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியாருக்கே அந்த தைரியம் இல்லை. ஆடு மேய்க்கிற சாதாரண சிறுவன் அவன் நான் போனா போவேன்னு சொல்றான். நீங்க என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? பசங்க பூரா வாத்தியார்கிட்ட. வாத்தியார் கேட்டார், என்னப்பா நானே போக மாட்டேன், இவ்வளவு நாள் உபன்யாசம் கேட்டு அவனே போக மாட்டேன்னு சொல்றான், நீ எப்படிப்பா போவ அப்படின்னு. அவன் மீண்டும் சொன்னான், ஆமாங்க ஐயா, நான் போனால் போவேன். நான் என்கின்ற ஆணவம் என்னை விட்டு போனால் நான் நிச்சயமாக சொர்க்கம் போவேன். அதனால்தான் தாய்மானவ சுவாமிகள், நான் என்னும் ஓரகந்தை எவர்க்கும் வந்து நலிந்தவுடன் சகமாயை நானாவாகி தான் வந்து தொடர்மைத்தால் வளரும் துன்ப சாகரத்தின் பெருமை எவர் சாத்த வல்லார் என்று கேட்டார். ஆணவம் நீங்கணும், அதை வெளிப்படுத்துவதுதான் மீனாட்சி திருக்கல்யாணம். அப்போ வருடந்தோறும் மீனாட்சி திருக்கல்யாணம் பார்க்கிற நாம கோயிலுக்குள்ள இருக்கிற வரைக்கும் மனசை நல்லா வச்சுக்கிட்டு கோயிலை விட்டு வெளியே போன பிறகு அந்த மனிதனுக்கு இயல்பாகவே இருக்க வேண்டிய கருணை, அன்பு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சுக்கிட்டு ஆணவம் செருக்கு என்ன விட்டா உலகத்துல யாரும் இல்லை. யாருக்கெல்லாம் எந்த துறையை சேர்ந்தவனாக இருந்தாலும் அவனுக்கு ஆணவம் இருந்தா அவன் மேல வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆணவம் இல்லாத நிலையில் இறைவனை நீ போய் பார்க்க வேண்டாம். உங்ககிட்ட ஆணவம் மட்டும் இல்லைன்னு வையே, மீனாட்சியை தேடி நீ போக வேண்டிய அவசியம் இல்லை. மீனாட்சி உன்னை தேடி வருவா, உன்னை தேடி மீனாட்சி வருவா, உன்னை தேடி சொக்கநாதர் வருவாரு. எப்படி இறைவனை மீனாட்சி பார்த்து சொக்கி போய் சொக்கநாயகியாக மாறினாளோ, எப்படி இறைவன் மீனாட்சியை பார்த்து சொக்கநாதனாக மாறி போனானோ, அதை போல நம்முடைய உள்ளன்பை பார்த்து இறைவன் சொக்கி நிற்பான். ஆணவம் விழிய நிச்சயமாக என்ன செய்யணும்? போனோம். ஏன்னா சாதாரணமான ஸ்தலம் இல்லை. இங்க இருக்கக்கூடிய மிக அருமையான பொற்றாமரை குளம் யாராவது மறக்க முடியுமா? அந்த பொற்றாமரை குளத்துல பிரம்மஹத்தி தோஷம் நீக்க பெற்ற இந்திரன் பொன் மலர்கள் பூத்தா இதை எடுத்து சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணலாம நினைச்ச மாத்திரத்துல பொன் மலர்கள் பூத்ததா அந்த தடாகத்துல. ஊரெல்லாம் ஒரு காலத்துல மதுரையில பஞ்சம், தண்ணி வேணும்னு ஒரு நாரை தேடி இந்த பொற்றாமரை குளத்துக்கு வந்ததா. அங்க அது என்ன காட்சியை பார்த்ததா? தேவாதி தேவர்கள் எல்லாம் மீன்களோடு அந்த குளத்திலே விளையாடி கொண்டிருந்த காட்சியை பார்த்ததா. கரையோரத்தில் அமர்ந்திருந்த அந்த அத்தனை தேவாதி தேவர்களும் சிவனுடைய நாமத்தை, மீனாட்சியினுடைய திருநாமத்தை இடையராது கேட்ட அந்த நாரை இனிமே வாழ்க்கையில இங்கே துள்ளி குதித்துக் கொண்டிருக்கக்கூடிய மீன்களை நான் சாப்பிடுவதில்லை என்று சங்கல்பம் செய்ததா. அதனால் இறைவன் மிக அற்புதமாக நாரைக்கே முக்தி கொடுத்த அற்புதமான பொற்றாமரை குளம் அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளதான் இருக்கு. ஆனா நம்ம அங்க போய் உட்கார்ந்து தவம் செய்யணும். உட்கார்ந்து என்ன செய்யணும்? தவம் செய்யணும். ஏன்னா நந்தி தேவர் முதற்கொண்டு மற்ற தேவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து சிவனிடம் வேண்ட சிவன் தன்னுடைய சூலாயுதம் கொண்டு உருவாக்கியதுதான் இந்த பொற்றாமரை குளம். அதுல உட்கார்ந்து தவம் செய்யணுமே தவிர பைக்குள்ள கடலைப்பருப்பை வச்சுக்கிட்டு பொற்றாமரை குளத்து ஓரமா உட்கார்ந்துக்கிட்டு ஊர்லாப்பட்ட கதையும் புரணியும் பேசிக்கிட்டு அந்த கடலைப்பருப்பை திங்கிறதுக்காக அந்த பொற்றாமரை குளம் இருக்கு. எப்பேற்பட்ட புனிதமான
இடங்கள் எல்லாம் நம்ம எவ்வளவு சர்வ சாதாரணமா நினைக்கிறோம். ஏன் அந்த கடலைப்பருப்பு வீட்டில் உட்கார்ந்து திங்க முடியாதா? எங்க வந்தாலும் சாப்பாடு தானே, வீட்லையும் சாப்பாடு, வெளியேயும் சாப்பாடு. ரோட்டு கடையில் ஒரு டீ கடையை பார்த்துடப்படாது, எங்கெல்லாமோ போய் சாப்பிட்டு நல்ல உடம்பு வளர்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பொற்றாமரை குளம் என்பது என்டர்டைன்மெண்ட் பிளேஸ் அல்ல, அது அமர்ந்து ஐம்புலன்களையும் அடக்கி தவம் செய்யக்கூடிய இடம். தர்மிக்கு பொற்கிழியை கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு பெரிய விவாதத்தை செய்தார் இல்லையா நக்கீரர். நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய பொறி நக்கீரனை எரித்தது. நக்கீரன் இந்த பொற்றாமரை குளத்திலே விழுந்துதான் உயிர் பெற்றான் என்று பார்க்கிறோம். உயிர் கொடுக்கக்கூடிய பொற்றாமரை குளம். ஆனா என்ன அழகா, ஐயோ நான் இப்படி போய் இறைவனை எதிர்த்து பேசிட்டேனேன்னு அந்த சாபத்தை நீக்குவதற்காக தான் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய சரவண பொய்கையிலே அமர்ந்து அரச மரத்தின் கீழ் அமர்ந்து நக்கீரர் தவம் செய்ய ஆரம்பித்த போது மரத்திலிருந்து ஒரு இலை விழுந்து பாதி இலை தண்ணிக்குள்ளையும் பாதி இலை தரையில இருந்தது. தரையில் இருந்தது ஒரு பறவை பிடிச்சு இழுத்தது, தண்ணிக்குள்ள இருக்கிறத ஒரு மீன் பிடிச்சு இழுத்தது. சிவயோகம் செய்து கொண்டிருந்த அவர் அந்த காட்சியை பார்த்த உடனே அந்த ஞான நிலை, அந்த தவநிலை நக்கீரருக்கே கலைந்த காரணத்தினால் கர்மகி பூதம் நக்கீரரையும் சேர்த்து தூக்கிட்டு போயிட்டு கோக்குள்ள கொண்டு வச்சது. அது ஒரு சங்கல்பம் பண்ணிருக்கு, 1000 பேர் சேர்ந்தாதான் நான் சாப்பிடுவேன். 999 பேர் உள்ள இருந்தாங்க, அவங்க வேண்டாத தெய்வம் இல்லை. அப்ப 1000ஆவது ஒரு ஆள் கிடைச்சிடவே கூடாது. நானா இந்த சிவஞானத்தை தவறவிட்ட காரணத்தினால் 1000ஆவது நபராக யார் போனா? நக்கீரர் உள்ள போனாரு. ஆனா இந்த 999 பேரும் அலறினார்கள். 1000ஆவது ஆள் வந்தாச்சே, இன்னும் கர்முகி போதும் நம்மளை சாப்பிட்டுமேன்னு. அந்த நேரம் ரொம்ப அழகாக 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்றோது ஒரு முன்னு திருமுருகாற்று படைய பாடினாரு. கர்மகி பூதத்தை இல்லாம பண்ணுனா இறைவன். அந்த நக்கீரருக்கே உயிர் கொடுத்த பொற்றாமரை குளம் சாதாரணம் இல்லை. அதை போல இங்க இருக்கக்கூடிய நிறைய அம்சங்கள் இருக்கிறது. இந்த பிரசாதம் வாங்க போறவங்க பிரசாதம் வாங்கி சாப்பிடுங்க, வேண்டான்னு சொல்லல. ஏத்தாப்புல தூண்ல தாய்மானர் சுவாமி இருப்பார், அவரை பாத்திரணும். ஒரு சேலை எடுத்து அந்த ஸ்தலத்துல பாவடை மாதிரி கட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு வயதான மூதாட்டி ஒரு நிறைமாத கர்ப்பிணிக்கு பேறுகாலம் பார்ப்பது போன்ற சிற்பம். நிறைமாத கர்ப்பிணிகள் எல்லாம் சுகப்பிரசவம் வேணும்னு சொன்னா அந்த தாய்மான சுவாமியை வழிபாடு செய்யணும். எப்படி கற்பக ரட்சகாம்பிகா திருக்கர்காவூர்ல கற்பக ரட்சகாம்பிகா நமக்கு பேறுகாலம் பார்ப்பாளோ, அதை போல தாய்மான சுவாமிகளே நமக்கு தாய் ரூபத்திலே பேறுகாலம் பார்ப்பதாக ஐதீகம். அதை கண்டிப்பா வழிபாடு செய்யணும். எல்லா இடத்திலையும் ஆஞ்சநேயர் மேலதான் வெண்ணெய் சாத்தப்பட்டிருக்கோம், ஆனா இங்கே காளி மேல வெண்ணெய் சாத்தப்பட்டிருக்கோம். வளரும் ஆஞ்சநேயரை தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியம் நமக்கு உண்டு. அந்த வளரும் ஆஞ்சநேயரை நாம வழிபாடு செய்தோம், ராமநாமத்தை அதன் முன்னால் அமர்ந்து சொன்னோம் என்று சொன்னால் நம்முடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கி போகும். அதை போல நம்முடைய துன்பங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக கருவறுக்கக்கூடிய அந்த காளியை சாந்த சொரூபியாக மாற்றக்கூடிய ஸ்தலமாக இந்த மீனாட்சி அம்மனுடைய ஸ்தலம் இருக்கிறது. ரொம்ப விசேஷமான ஒரு இடம் இந்த மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்துக்குள்ள வல்லப சித்தர் சந்நிதி. அது பார்க்காம வரவே கூடாது. 2 விஷயங்க, எந்த கோயிலுக்கு நீங்க போனாலும் 2 விஷயத்தை பார்க்கணும். ஒண்ணு, அந்த ஆலயத்தினுடைய ஸ்தல விருட்சத்தை வழிபாடு பண்ணணும். இங்க கடம்ப மரம் தான் ஸ்தல விருட்சம். ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஒரு ஸ்தல விருட்சம் இருக்கும். அதை கண்டிப்பாக என்ன செய்யணும்? வழிபாடு செய்யணும். இன்னொன்று, ஆலயத்துக்குள்ள போன பிறகு நம்முடைய மனநிலையில ஒரு முழுமையான ஒரு மாற்றம் இருக்கும். அதை நம்மளால உணர முடியும். எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் நம்மளை விட்டு வெளியே போய் பாசிட்டிவ் எனர்ஜியை நுகரக்கூடிய இடம் ஆலயம். அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் நமக்குள்ள முழுமையாக இந்த உடலுக்குள்ள வரணுங்கிறதுக்காகத்தான் நிறைய கோயில்கள்ல இயற்கையா சில அமைப்புனால பெண்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை, ஆனா ஆடவர்கள் சட்டை போடாம உள்ள போகணும்னாங்க நிறைய கோயில்ல. ஏன்னா அந்த கர்ப்பகிரகத்தில் ஒட்டுமொத்தமாக குவியக்கூடிய அந்த அற்புதமான நேர்மறை சக்திகள் இந்த உயிரோடும் ஆன்மாவோடும் சேரும். அந்த காலத்துல பாருங்க, ஆடவர்கள் எல்லாம் சட்டை போடாம ஒரு துண்டு மட்டும்தான் தோல்ல போட்டுட்டு கோயிலுக்குள்ள வருவாங்க.
இப்பெல்லாம் கோயிலுக்குள்ள போனா ஐயோ இந்த சட்டையை கிளத்தணுமா, தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேனேங்கிறான் நிறைய பேர். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. இங்க வல்லப சித்தருடைய ஜீவசமாதி இருக்கு. எங்க போனாலும் ஸ்தல விருட்சத்தை வழிபாடு பண்ணணும். இங்க ஏதாவது ஜீவசமாதி இருக்கான்னு கேட்டு வழிபாடு பண்ணணும். ஏன்னா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடத்துறோம் இல்லையா? 12 ஆண்டுகள் முடிந்த பிறகு ஒருவேளை ஒரு 3 ஆண்டுகளோ 4 ஆண்டுகளோ தொடர்ந்து கும்பாபிஷேகம் நடத்த முடியலன்னா மூலவர்ல இருக்கக்கூடிய அந்த தெய்வம் கர்ப்பகிரகத்துக்குள்ளே இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது. அது நேரா புறப்பட்டு வந்து ஸ்தல விருட்சத்துல உட்கார்ந்துருக்கும். அதனாலதான் எங்க போனாலும் இந்த ஆலயத்துக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கான்னு கேட்டு நம்ம சாமி கும்பிட முடியாது இல்லையா? அதனால எங்க போனாலும் கும்பாபிஷேகம் நடந்திருந்தாலும் சரி தாமதமானாலும் சரி ஸ்தல விருட்சத்தையும் சேர்த்து ஸ்தல விருட்சத்தை தொடாமல் வழிபாடு செய்யணும். ஏன்னா மூர்த்தியும் ஒண்ணுதான் ஸ்தல விருட்சமும் ஒண்ணுதான். அது மாதிரி எங்கெல்லாம் ஜீவசமாதி இருக்கோ அங்கெல்லாம் போய் நாம் என்ன செய்யணும்? வழிபாடு செய்யணும். அருளாளர்களை நாம் வழிபாடு செய்யணும். வல்லப சித்தர் அவ்வளவு அருமையான காரியங்களை எல்லாம் செய்தார். இந்த மதுரை வீதியில் ஆணை பெண்ணாக்குனாரு, பெண்ணை ஆணாக்குனாரு, இளமையானவங்க எல்லாம் முதுமையாக்குனாரு, முதுமையான எல்லாரையும் இளமையாக்குனார். சாதாரணமானவர் அல்ல, அவரே சிவனுடைய சோமசுந்தரருடைய ரூபத்தில் இருப்பதாக ஐதீகம். அகத்தியர் உருவாக்கிய லிங்கத்தை சதுரகிரியில் கொண்டு பிரதிஷ்டை செய்தவர் அவர்தான், வல்லப சித்தர் தான். சட்டை முனி தான் அவருக்கு குருநாதர், அவரும் அகத்தியரும். அந்த வல்லப சித்தர் இந்த மாதிரி நிறைய வேலைகள்லாம் செய்யறாருன்னு மன்னன் போய் அவரை கூட்டிட்டு வான்னா. அபிஷேக பாண்டியன் காவலர்களை அனுப்பி அவரை அழைத்து கொண்டு வான்னு சொன்னாங்க. அவர் சொல்லிட்டாரு, நான் வரமாட்டேன். தாகம் ஒருத்தனுக்கு எடுக்குன்னா நீர்நிலையை தேடி தாகம் எடுக்கிறவன் தான் வரணுமே தவிர தண்ணியை கொண்டு போய் இருக்கிற இடத்துல கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. மன்னனை முடிஞ்சா என்ன பார்க்க சொல்லிட்டாப்ல. இப்ப நேரா புறப்பட்டு மன்னன் ஆலயத்துக்குள்ள இவர் இருக்கும் போது வந்தாரு. வந்தவுடனே என்ன நீர் பெரிய மாய வித்தை எல்லாம் செய்கிறீராமே, ஆண்களை பெண்களாக்குகிறீராம், பெண்ணை ஆணாக்குகிறீராம், என்னென்னமோ காரியம் செய்யறாமே, இதை செய்ய முடியுமா உங்களால? இந்த இருக்குது பாருங்க, சிவனை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய கல்யாணை இருக்கிறது பாருங்க, அந்த கல்யாணைக்கு உயிர் கொடுத்து கரும்பூட்ட இயலுமா என்று கேட்டார். உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவலாளியினுடைய கையில வல்லப சித்தர் கரும்பு வரும்படியாக செய்து அதை பார்த்தாரு. கரும்பை வாங்கி இந்த கல்யாணைக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்டாரு. கரும்பை மன்னனுடைய கையில வாங்கி கல்யாணைக்கு கொடுத்தாரு. யானைக்கு உயிர் கரும்பை தின்னது இந்த மதுரை எம்பதி தான் சார். உயிரோட கரும்பு தின்னது மட்டுமில்ல, அபிஷேக பாண்டியனுடைய கழுத்துல கிடந்த முத்து மாலையும் சேர்த்து விழுங்கிட்டு மன்னனுக்கு ஒண்ணும் ஓடல. அப்படியே வல்லப சித்தருடைய காலில் விழுந்து பல நாட்களாக நான் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு ஒரு குழந்தை வர வேணும்னு கேட்டு அபிஷேக பாண்டியனுக்கு வல்லப சித்தர் உனக்கு குழந்தை கிடைக்கும்னு வாக்கு கொடுத்து அவன் குழந்தை அவனுக்கு ஒரு வாரிசு உருவானது என்று சொன்னால் சாதாரணமான ஸ்தலம் அது அல்ல. அந்த கரும்பை கொடுத்து யானை கரும்பை வாங்கி சாப்பிட்டு மீண்டும் அது கல்லாக மாறி போனது. உள்ளுக்குள்ள போய் சிவனோடே ஐக்கியமாகிவிட்டார் வல்லப சித்தர். அந்த வல்லப சித்தரை புதன்கிழமை தோறும் இல்லைன்னா குருவாரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமையில கல்வி நல்ல வேணும், நல்ல கேள்வி கல்வி ஞானத்துல சிறந்து விளங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த வல்லப சித்தருடைய சமாதிக்கு மிக அழகாக நீங்கள் வேண்டினீர்கள் என்று சொன்னால் வேண்டியபடி வரங்களை அவர் தருவார். வரம் தந்த பிறகு அவர் விரும்பக்கூடிய ஒரே ஒரு விஷயம், அங்க பூப்பந்தல் வேணும். இங்க 2 இடத்துல அந்த பூப்பந்தல் மல்லிகை பந்தல 2 இடத்துல பார்ப்போம். ஒண்ணு அர்த்தஜாம பூஜையில, அர்த்தஜாம பூஜையில அம்பாளுடைய அழகுன்னா அழகு, அப்பேற்பட்ட அழகு, கோடான கோடி கண்ணு வேணும். அந்த அர்த்தஜாம பூஜையில வெண்பட்டு அம்பாள் உடுத்தி இருப்பா மீனாட்சி. அந்த பாதங்கள் முழுவதும் வெண் தாமரைகளால் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கும். வெண்பட்டு பாதம் முழுவதும் வெண் தாமரைகளால் அலங்காரம் செய்யப்பட்டு மல்லிகை பந்தலுக்கு கீழே அம்பாள் இருப்பார். அந்த அம்மன் சன்னதிக்குள்ளதான் பள்ளியறை இருக்கு. கோயிலுக்கு போனவங்களுக்கு எல்லாம் தெரியும். இறைவன் இப்பொழுது புறப்பட்டு வருவார். இறைவனுடைய பாத கமலங்களுக்கு மலர்களால் ஆராதனை செய்து
அந்த பாத கமலங்கள் வெள்ளியாலான பாதுகைகள் புறப்பட்டு வந்து வெளியே நிற்கும். வெளியே நிற்கும் போது உள்ளுக்குள்ள அம்பாளுக்கு பூஜை நடக்கும். 3 முறை தீபாராதனை காட்டுவார்கள். போய் பாருங்க, 3 முறை காட்டுவார்கள். அதுல முதல்ல காட்டக்கூடிய தீபாராதனையை விட 2ஆம் முறை காட்டக்கூடிய தீபாராதனையை விட 3வது முறை அம்பாளுடைய முகத்திற்கு அருகிலே அந்த தீபம் காட்டப்படும். அப்ப அந்த மூக்குத்தியை நாம என்ன செய்வோம்? தரிசனம் செய்வோம். தரிசனம் செய்து முடிக்க திரை போட்டுருவாங்க. திரை போட்ட உடனே இந்த மூக்குத்தியை ஒரு சங்கிலி கொண்டு இழுத்து பின்னால் வைத்து விட்டு மீண்டும் திரை திறக்கப்படும். அதுக்கு பிறகுதான் கட்டளைக்குரிய பட்டர் சிவனுடைய பாதுகைகளை பள்ளி அறைக்குள்ளே எழுந்தருளும்படியாக செய்வார். அதுக்கப்புறம் தான் பள்ளியறை பூஜை. அப்புறம் பால் பழம் எல்லாம் கொடுப்பாங்க, மேளவாத்தியங்கள் எல்லாம் வாசிக்கும். அதை பார்க்கின்ற பொழுது திருமண தடை நீங்கி போகும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிரிந்த குடும்பங்கள் இந்த மீனாட்சி அம்மனுடைய ஸ்தலத்துக்குள்ள இருக்கக்கூடிய பள்ளியறை பூஜையை அர்த்தஜாம பூஜையோடு சேர்த்து பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக பிரிந்த தம்பதியர்கள் ஒன்றாக இணைவதற்கு வாய்ப்பு என்பது உண்டு. ஜாதகத்தில் எந்த கோளாறு இருந்தாலும் அந்த கோளாறுகள் நீங்குவதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. கும்பாபிஷேகம் பார்த்தா ஜாதக கோளாறுகள் நீங்கி போயிடும். அதை போல பிரதோஷ வழிபாடை பார்த்தால் ஜாதக தோஷங்கள் நீங்கி போகும். அதை போல அர்த்தஜாம பூஜையோடு பள்ளியறை பூஜையை இந்த மீனாட்சி அம்மனுடைய ஸ்தலத்துல பார்த்தா சாபங்கள் பாபங்கள் நிச்சயமாக நீங்கி போகும். அப்பேற்பட்ட ஸ்தலம். அங்க எப்படி மல்லிகை பூப்பந்தலோ அதை போல இங்க வல்லபட்சத்திற்கு மல்லிகை பூப்பந்தல் இட்டு நான் வழிபாடு செய்யறேன்னு நேர்ந்து கொண்டு ஒரு காரியத்தை நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அதை நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார் என்று பார்க்கிறோம். இன்னொன்று நிறைய சிறப்புகள் இருக்கிறது. பாணபத்திரர் உங்க எல்லாருக்கும் தெரியும், திருமுக பாசுரம் பாடின இடம் இதுதான். ரொம்ப அழகாக அருணகிரிநாத சுவாமிகள் பல திருப்புகளை பாடிய ஸ்தலம் இந்த ஸ்தலம். கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்க அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவனை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம்னு பரஞ்சோதியார் திருவிளையாடல் புராணம் பாடிய இடம் இந்த இடம்தான். இன்னொன்று சுந்தரரை ஆட்கொண்டான் பாருங்கள். வெண்ணைநல்லூர்ல சுந்தரரை ஆட்கொண்டான் இறைவன். சுந்தரா என்னை பாடு, என்னை தமிழால் பாடு என்று சொன்னவுடன் நான் எப்படிப்பா உன்னை பாடுறது? ஏன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே என்னை பித்தன் என்று அழைத்தாய், பித்தா என்றே பாடு. சொன்ன உடனே பித்தா பிரைசோடி பெருமானே அருளாழா எத்தான் மரபாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணிநல்லூர் அருள்துறையுள் அத்தா உனக்கு ஆழாயினி அல்லேன் எனலாமே. ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் தேனார் பெண்ணை தென்பால் வெண்ணிநல்லூர் அருள்துறையுள் ஆழாய் உனக்கு ஆனேன் இனி அல்லேன் எனலாமே. மழுவாள் வலன் ஏந்தி மறைபோதி மங்கை பங்கா தொழுவாரவர் துயராயின தீர்த்தல் உன் தொழிலே செழுமார் பெண்ணை தென்பால் வெண்ணிநல்லூர் அருள்துறையுள் அழகா உனக்கு ஆழாயினி அல்லேன் எனலாமேன்னு பாடினார். சுந்தரான்னு அழகா கூப்பிட்டார். சுந்தரா என்னை தமிழால் பாடு. அதை போல அருணகிரியை ஆட்கொண்ட முருகன் ரொம்ப செல்லமா அருணகிரி இந்த உலகம் உய்ய திருப்புகழை பாடினார். அதை போல மாணிக்க வாசக பெருமானை வாத ஊரர் என்று அழைத்த மாணிக்க வாசகரை மாணிக்க வாசகா என்னை பாடு என்று சொன்ன இடம் இந்த மதுரை என்பது. இன்னொன்று இது ஆனி மாத விழா நடத்துறீங்க. ஆனி மாதத்துலதான் ரொம்ப அழகாக மாணிக்க வாசக பெருமானுக்கு குரு பூஜை. அவர் அவதரித்த ஸ்தலம் திருவாரூராக இருக்க திருவாத ஊராக இருக்கலாம். ஆனா சிதம்பரத்திலே தான் அவர் சென்று இறைவனோடு ஐக்கியமானார். ஆனி மாதத்துல தான் அவருக்கு குரு பூஜை நடக்கிறது. அதே போல கலிகாம நாயனாருக்கும் இந்த ஆனி மாதத்துல தான் குரு பூஜை. இந்த ஆனி மாதத்துக்கு நிறைய சிறப்பு இருக்கிறது. பகவான் தன்னுடைய அவதாரங்களிலேயே கூர்ம அவதாரத்தை எடுத்த அற்புதமான மாதம் இந்த ஆனி மாதம். இன்னொன்னு சாதாரணம் இல்லை, இறைவனுக்கு நடராஜ பெருமானுக்கு உலக இயக்கத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய நடராஜ பெருமானுக்கு
ஆனி திருமஞ்சனம் என்பது ரொம்ப விசேஷமான ஒன்று. அதையும் இந்த ஆலயத்திற்குள்ள நீங்க சென்று பார்க்கலாம். இப்படி ஆயிரம் சிறப்புகளை கொண்ட இந்த மீனாட்சியினுடைய ஸ்தலத்தை சென்று நாம் இடையராது வழிபட்டோம் என்று சொன்னால் எல்லா அனுகிரகங்களையும் அவள் நிச்சயமாக வாரி வழங்குவாள். ரொம்ப அழகா ஞானசம்பந்த பெருமான் பாடல் பெற்ற ஸ்தலம், நாவுக்கரசர் பாடல் பெற்ற ஸ்தலம். வேதியோ வேத கீதா விண்ணவர் தலைவா, வேதியோர் வேத கீதா விண்ணவர் தலைவா எந்தன் ஜோதியே, மலர்கள் தூவி ஒருங்கி நின் கழல்கள் பார்க்க, மலர்கள் தூவி ஒருங்கி நின் கழல்கள் காண, பாதியோர் பெண்ணை வைத்தாய் படர் சடையில் மதியம் சூடும் ஆதியே, ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே என்று பாடுகிறார். இன்னைக்கெல்லாம் நோயின்னு ஓடி ஓடி வருந்துறோம் நாமெல்லாம். 2 வருஷத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய முதல் நிகழ்ச்சி, அந்த முதல் நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கேங்கிறது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்கிறது. இறைவன் எனக்கு அப்படியே கோடி ரூபாயை தூக்கி கையில கொடுத்த மாதிரி இருக்கு. அப்படி ஒரு மகிழ்ச்சி. என்ன அழகா, எந்த நோயினாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரையும் மனசுல நீங்க நினைச்சுக்கிட்டு இந்த நாவுக்கரசர் பாடின இந்த ஒரு பதிகத்தை பாராயணம் பண்ணுங்க. ஒரு மருந்தாகி உள்ளாய், ஒரு மருந்தாகி உள்ளாய், உம்பரோடு உலகுக்கெல்லாம் பெருமருந்தாகி நின்றாய். இதை விட ஒரு மருந்தே உலகத்துல இல்லை. ஒரு மருந்தாகி உள்ளாய், உம்பரோடு உலகுக்கெல்லாம் பெருமருந்தாகி நின்றாய், பேரமுதின் சுவையாய் கருமருந்தாகி உள்ளாய். அடுத்த வார்த்தை ரொம்ப அழகாக சொன்னார் பாருங்க, ஆளும் வல்வினைகள் தீர்க்கும் அருமருந்தா, ஆளும் வல்வினைகள் தீர்க்கும் அருமருந்தா, ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே என்று அழகாக பாடுகிறார். என்று சொன்னால் ஆளும் வல்வினைகள் நம்மை துரத்தி கொண்டே இருக்கிறது. அந்த வல்வினைகளால நாம எவ்வளவோ, அந்த கர்ம பலன்களால எவ்வளவோ பிரச்சனைகள்ல நாமெல்லாம் சிக்கி தவிக்கிறோமே. அந்த ஆளும் வல்வினைகள் தீர்க்கக்கூடிய அருமருந்தாக விளங்கக்கூடியவன் யாரு? இந்த சுந்தரேஸ்வரர், இந்த மீனாட்சி அம்மனுடைய ஆலயம். ஆக இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து ஒவ்வொன்றையும் அதை ஒரு நாள் முழுதும் பார்த்தா கூட அந்த ஆலயத்தை பார்த்து முடிக்க முடியாது. எத்தனையோ ஏக்கர் இந்த ஆலயம். ஆனா எல்லாவற்றையும் உங்களால பார்க்க முடியாட்டா கூட ஒரு நாள் உங்க வாழ்நாளினுடைய பலனை பெறுவதற்கு ஒரு நாளை ஒதுக்கி நீங்க நிச்சயமாக அந்த 8 ரூபங்களிலே 5 ரூபமாக விளங்கக்கூடிய அந்த அருமையான காட்சியை நீங்க பார்க்கணும். புவனேஸ்வரி அம்சத்தை, கௌமாரி அம்சத்தை, மாதங்கி ஷாமளா பஞ்சதசி அம்சத்தை 5 பேரையும் ஒன்று சேர நீங்கள் பார்க்க வேண்டும். குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க குழந்தை பாக்கியத்தை பெற்ற பிறகு கூட ரொம்ப அழகாக அந்த குழந்தையை தூக்கி கொண்டு இந்த பிராத சந்தியிலே விடியற்காலையில் அம்பாள் பாலாவாக காட்சி தருகிறாளே, அந்த காட்சியை போய் பாருங்க. வியாபாரம் செழிக்க வேண்டும், தொழில் நஷ்டமில்லாம போகணும்னு சொன்னா அந்த சாயரட்சையில வைரக்கிரீடத்தோடும் தங்க கவசத்தோடும் அவளை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை பெறணும். கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை வேணும் என்று சொன்னால், குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று சொன்னால், பிரிந்த தம்பதியர் மீண்டும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அர்த்தஜாம பூஜை, பள்ளியற பூஜையை மறக்காம பார்க்கணும். மிக அழகாக இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி ஆடக்கூடிய வெள்ளியம்பலம் என்று அழைக்கக்கூடிய ரஜித சபையில் இறைவனுடைய சத்யா தாண்டவத்தை நம்ம பார்க்காம போயிடாதீங்க. பொற்றாமரை குளத்துல இனிமேலாவது உட்கார்ந்து தேவையில்லாம பேசுறதெல்லாம் நிறுத்திட்டு 5 புலன்களையும் அடக்கி மனதை ஒருநிலைப்படுத்தி 30 முக்கோடி தேவர்களும் மூழ்கி எழுந்த அந்த பொற்றாமரை குளத்தின் அருகே அமர்ந்து மீனாட்சியை மானசீகமாக தியானித்துக் கொண்டே இருங்கள். வல்லபச்சித்தரை பார்க்க மறந்து விடாதீர்கள். எத்தனையோ ஆண்டுகள் பூஜை இல்லாமல் இருந்தும் கூட திடீரென்று அந்த அம்பாளை பார்க்கின்ற பொழுது அவளுடைய அந்த அற்புதமான கர்ப்பகிரகம் ஒளியோடு திகழ்ந்த அற்புதமான நிகழ்வு இந்த அருமையான மதுரையம்பதியிலே தான் நடந்திருக்கிறது. ஆக மீனாட்சி அம்மனுடைய அனுகிரகத்தை பெறுவோம். நிச்சயமாக சுந்தரேஸ்வரருடைய அனுகிரகத்தை பெறுவோம். முக்ருணி விநாயகர் குளத்துக்குள்ள இருந்து கிடைச்சவரை பார்க்காம விட்டுறாதீங்க. ஏன்னா படை வீடுகளில் அறுபடை வீடு எப்படி முருகனுக்கு இருக்கிறதோ அதை போல அறுபடை வீடு விநாயகனுக்கும் உண்டு. அந்த அறுபடை வீட்டில் ஒரு வீடாக விளங்கக்கூடிய இந்த மதுரையம்பதிக்கு எல்லோரும் சென்று மீனாட்சியை வழிபட்டு சகல சௌபாகியங்களை
நலத்தையும் மங்களத்தையும் மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் ஐஸ்வர்யத்தையும் சகல பாக்கியத்தையும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று அன்னை மீனாட்சி உடனுரை சுந்தரேஸ்வரரை வேண்டி அருமையான மீனாட்சி அம்மனுடைய ஆலய மகிமையை நீங்கள் எல்லோரும் உள்வாங்கி இருப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு நான் விடைபெறுகிறேன். உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது தூத்துக்குடியை சார்ந்த உங்கள் வாசுகி மனோகரன் என்பதை பெருமையாக சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி உங்கள் வசமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உருவாய் அருவாய் உழதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை ஆரிர தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூர்சை தனிமேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏறிய மங்கை வாழ்க யானைத நனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்முகில் விழாது பெய்க மலிபழம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஓங்க நட்டமும் வழுவி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு.